அனைவருக்கும் வணக்கம். இது சிட்ஸ் தி லுக் பிரிட்டி தீபாவளி சிறப்பு ஒளிபரப்பு. வாவ். அதாவது பிரியாவும் நானும் தமிழ்ல ஒளிபரப்பு செஞ்சு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 4 வருஷம் ஆயிருக்கோம். நாங்க இந்த தீபாவளி சிறப்பு ஒளிபரப்புல தமிழ்ல பேசணும்னு நாங்க முடிவு பண்ணது நான் நினைக்கிறேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம். நாங்க சிட்ஸ் தி லுக் பிரிட்டி ஆரம்பிச்சா கூட தீபாவளின்னு சொல்லும் போது அது எப்படி நம்ம தமிழ்ல பேசாம இருக்க முடியும்னு நாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்ப நம்ம தீபாவளி மூட்டுக்கு போயிடலாம். தீபாவளின்னு சொன்னாலே எனக்கு அது ஆல்மோஸ்ட் என்னோட பர்த்டே கொண்டாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும் எவ்ரி இயர். ஏன்னா அதுக்காண்டி துணிமணி எடுக்கிறதா இருக்கட்டும், பிரியாணி சாப்பிட்றதா இருக்கட்டும், அதுலதான் முக்கியமா இருப்பீங்கல்ல பிரியாங்கா? கரெக்ட். இன்னும் வருஷத்துல என் வீட்டுல பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னா அது தீபாவளி அன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா என் வீட்டுல மட்டும் நான் சாப்பிட்றது இல்லை பிரியா, நான் என் மாமா வீட்டுக்கு போறது, என் சித்தி வீட்டுக்கு போறது, ஸோ எல்லாரோடைய வீட்டுக்குள்ள போய் அந்த எப்படியோ எனக்கு தெரியல அந்த சுவை இருக்குல்ல, அந்த பிரியாணியோட சுவை மற்றவங்க சமைச்சு போட்டாதான் எனக்கு நல்லா இருக்கும். அப்படியா? நீங்க எப்ப சமைக்க போறீங்க? இவங்க ரொம்ப குறும்புத்தனமா கேள்வி கேட்கறதுனால அதாவது இந்த தருணத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் எதுக்கு சமைக்கணும்? எனக்கு சமைக்கிறதுக்கு எல்லாரும் எனக்கு ஊட்டுறதுனால நான் எதுக்கு சமைக்கணும் பிரியா? நான் எதுக்கு சமைக்கிறேன் சொல்லுங்க. அவங்களுக்கு ஊட்டுறதுக்கு பிரியாங்கா எல்லாரும் உங்களுக்கு ஊட்டினா போதுமா? நீங்க அவங்களுக்கு ஊட்ட வேணாமா? அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா? இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சு எனக்கு ஊட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. புரியுது. ஆனா சரி பிரியா, இப்ப நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒண்ணு சொல்லணும். நான் தேக்காக்கு போயிருந்தேன். நிறைய பேர் போய்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்னு சொல்லுவாங்கல்ல. நான் திங்கட்கிழமை தேக்காவுக்கு போனேன்னா அங்க இருக்கிற மக்களை பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு பிரியா, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா கோவிட்னால நான் நினைக்கிறேன் 2 வருஷமா நம்ம தீபாவளியே ஒழுங்கா கொண்டாடல. தீபாவளினா என்ன? அந்த தேக்காக்கு போனோம், எல்லாரையும் பார்க்கணும், அந்த க்ரௌட்ல நம்ம எப்படி மூழ்கி வெளியே என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் தீபாவளி. ஆனா கடந்த 2 வருஷமா கோவிட்னால நம்மளால ஒழுங்கா கூட அந்த ஹவுஸ் விசிட்ஸ்லாம் போக முடியல. அதை ஒட்டி நான் சொல்லணும் தட் கண்டிப்பா இந்த இயர் அந்த எனர்ஜி இந்த ஏர்னு சொல்லுவாங்கல்ல, இட் இஸ் டு த பிரிம்னு நான் சொல்லுவேன் டெஃபினட்டா. அண்ட் இந்த நேரத்தில் நான் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லணும். அதாவது ஏன் நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா பிரியா, நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு தீபாவளி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியும், ஆனால் கேட்குறவங்களுக்கு தெரியாத, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. தீபாவளி வித்தியாசமா இருக்கும்னு சொல்லும் போது அதோட அர்த்தம் என்னன்னா, ஆக்சுவலி தீபாவளியே இருக்காது, அதான் அவங்க சொல்ல வராங்க. இப்படி நீங்க போட்டு உடைக்க கூடாது. எல்லாரும் நினைப்பாங்க, ஐயோ இந்த பிள்ளைக்கு என்னாச்சு. இல்லை, என்னோட குடும்பத்தினர் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. இத்தனை வருஷமா ஃபார் பர்சனல் ரீசன்ஸ் இது வரைக்கும் நான் தீபாவளி கொண்டாடினதே கிடையாது. ஆனால் பள்ளிக்கூடத்தில் கொண்டாடுறது தவிர, இல்லாட்டியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொண்டாடுறதை விட ஏனே சொந்த வீட்டில் நான் தீபாவளி கொண்டாடுறது கிடையாது. ஆனால் மற்றவங்க வீட்டில் போய் ஓசியாக சாப்பிட்டு வர்றது அதெல்லாம் அப்பப்போ நடக்கிற விஷயம். தீபாவளிக்கு நிச்சயமாக நடக்கிற விஷயம். அதை பற்றி அவங்களுக்கு தெரியுமே. அதனால நான் எதுக்காக காத்துட்ருக்கேன்னு, அதாவது ஏன் கொண்டாட்டம் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னா, பிரியங்கா வீட்டில் அவங்க கொண்டாட்டம் ஆரம்பிக்கும் போகும்போது நானும் அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கலான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எவ்ரி இயர் என் வீட்டில் யார் வந்தாலும் ஓப்பன் ஹவுஸ் தான். பிரியாணி இருக்கும், மட்டன் இருக்கும், சிக்கன் இருக்கும், ப்ரான் இருக்கும், என்ன இல்லைன்னு நீங்கள் கேட்கணும் அந்த நேரத்தில். ஐ சி. ஸோ இந்த வருஷம் நான் பிரியங்காவுக்கு போட்டி போட்டு சாப்பிட போகிறேன். யார் ஜெயிச்சான்னு நீங்கள் சிட்ஸ் தி லுக் பிரிட்டி டிக்டாக் பேஜை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஆனா இந்த நேரத்துல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், பிரியா வந்து ரொம்பவே பொய் சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து தீபாவளி ஓஹோனா, பிரியாக்கு வந்து பொங்கல் வந்து ஓஹோ. Correct. You know? ஆமா, அது நிச்சயம். அப்பயும் நம்ம வீட்ல பிரியாணி நடக்கிறது, பறக்கிறது, நீந்துறது எல்லாம் சமைச்சு போடும். வந்து சாப்பிடுங்க. ஆனா பிரியா, இப்ப நம்ம வந்து ரொம்பவே பேசிட்டோம். ஆனா இந்த சிறப்பு ஒளிபரப்புல வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம ரொம்பவே வித்தியாசமா படைக்க போறோம். ஆமால, அத பத்தி சொல்லுங்க. ஓகே, இது தீபாவளி ஸ்பெஷல் எபிசோட்னால இந்த எபிசோட்ல நம்மளோட யூசுவல் செக்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம புடுங்கி எடுத்தாச்சு. ஸ்லைட்டா எனக்கு ஹார்ட் கொஞ்சம் வலிக்குது, பட் ஓகே. இந்த 1 hour ஸ்பெஷல் முழுசா நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை சுத்தி தான் இருக்க போகுது. அதுக்காகவே நம்ம ஒரு ஜூசியான விருந்தினரை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா பிரியங்கா? கண்டிப்பா. அந்த சிறப்பு விருந்தினர் யாருன்னு கேட்டா, இட் இஸ் none other than திருமதி இலக்கியா செல்வராஜி. தெரியாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். இலக்கியா அவங்களுடைய தொழில் பயணத்தை முதல்ல மீடியா காப்ல ஒரு தமிழ் செய்தி வாசிப்பாளரா ஆரம்பிச்சாங்க. ஸோ நீங்க வசனம் பார்க்குறவரா இருந்தீங்கன்னா நிச்சயமா அவங்கள மிஸ் பண்ணியிருக்க முடியாது. இவங்களுடைய கதை மூன் லைட்டிங் மேட்ஸ் என்ற பிரபலமான ஒரு ஸ்டோரி 4 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு கதை. அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 3 ஏஜென்சி சட்டத்தை மீறி நடத்துகிற வேலையை கண்டுபிடிச்சு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கும் மேலே அவங்க மீடியா காப்ஸ் யங் ஜேர்னலிஸ்ட் ஆஃப் த இயர் 2018 பரிசு பெற்றவங்க, பிரதான விழால பெஸ்ட் ஹோஸ்ட் ஃபார் இன்ஃபோ ஏட் பரிசு பெற்றவங்க. இதுக்கும் மேலே அவங்க பல அமைப்புகளுக்காக நிகழ்ச்சிகள் படித்தவங்க கூட. உதாரணத்துக்கு நேஷனல் லைப்ரரி போர்ட், லீஷர் உமன்ஸ் விங், நற்பணி பேரவை அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இன்னும் நீங்கள் வாவ் ஷீ சோ கூல் அப்படின்னு நினைக்கலன்னா, அவங்க அரசியல் பிரமுகர் மினிஸ்டர் எஸ் ஈஸ்வரன், மினிஸ்டர் கே சண்முகம் மற்றும் பிரசிடென்ட் டோனி டான் இவங்களெல்லாம் பேட்டி எடுத்தவங்க. இப்பொழுது அவங்க சிஎன்ஏல ஏஷியாஸ் நவ் புல்லட்டின்ல வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ இன்னும் அவங்க பல சாதனைகள் பெறத நம்ம நிச்சயமா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி தொடர்ந்ததுன்னு கேட்க இப்ப நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடலாமா பிரியங்கா? டெஃபினட்டா ஆரம்பிச்சிடலாம் பிரியா. திருமதி இலக்கியா செல்வராஜ், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். ஹாய் கேர்ள்ஸ். நான் வந்து கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க வந்து உங்கள்கிட்ட முதல்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். ஏன்னா நாங்க வந்து உங்களுடைய இணையதளத்தை பார்த்தோம், உங்களுடைய சோஷியல் மீடியா, அதுல எழுதியிருந்தீங்க இந்த வருஷம் வந்து 1 வருஷம் ஆகுது நீங்க வந்து சிஎன்ஏ, அதாவது சேனல் நியூஸ் ஏஷியா வந்து நீங்க போய் ஜாயின் பண்ணி உங்களோட பயணம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த தருணத்துல நான் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமா சொல்லணும். ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ இலக்கியா. ஏன்னா வந்து நீங்க தமிழ் பேசும்போது உங்களுடைய உச்சரிப்பா இருக்கட்டும், இல்லைன்னா சொல்லுவாங்களா அந்த பேஷன், நீங்க பேசும்போதே அதுலேருந்தே தெரியும். என்னை விட பெரிய ஃபேன் வந்து என்னோட அம்மா. ஹாய் ஆண்டி. மற்றும் வந்து அவங்க எப்ப பார்த்தாலும் தொலைக்காட்சி பார்க்கும்போது சொல்லுவாங்க, இதை தானே நான் உன்னை பண்ண சொன்னேன், சேனல் நியூஸ் போய் எத்தனை வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, பட் பார்க்கும்போது ஐ ஹேவ் டு சே அந்த ஹோல் ப்ரவுன் ஸ்கின் கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த தட் proudness that we have, எங்களோட சேர்ந்து கண்டிப்பா பல பேர் வந்து உங்களை பார்க்கும்போது நீங்க நியூஸ் படிக்கிறீங்க. இட்ஸ் such a proud feeling. So thank you எங்களோட வந்து இன்னைக்கு உட்காந்து பேசுறதுக்கு. ரொம்ப நன்றி. ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம சமூகத்தோட ஒரு பிரதிநிதியா ஒரு மற்ற பொதுவா இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரெப்ரசென்ட் இல்லையா நம்மளுடைய இந்திய சமூகத்தை கொண்டு சேர்க்கிறது. ஸோ ஆஃப்கோர்ஸ் kudos, thank you so much. இப்போ வந்து கொஞ்சம் பின்னோக்கி போகலாம். உங்களுடைய பள்ளி பயணத்தை பற்றி சொல்லுங்க. நான் தமாசிக் ஜேசியில் வந்து படித்தேன். அந்த இப்பயும் வந்து ஜூராங். ஸோ ஐம் ஜூராங் ரெசிடென்ஸ். ஸோ ஜூராங் ரெசிடென்ஸ் ஓகே. ஸோ ஜூராங்லேருந்து நான் வந்து படோக் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவேன் தினமும். பிகாஸ் என்னோட ஜேசி வந்து படோக்கில் வந்து இருந்துச்சு. ஸோ காலையில் அந்த 6 மணி ட்ரெயின் when it starts சர்வீஸ் அதை நான் விட்டுட்டேன்னா ஐம் லேட் ஃபார் ஸ்கூல். இதே மாதிரி தான் வந்து லைக் 2 years வந்து ட்ராவல் பண்ணி அங்கே போய் படிச்சுட்டு தென் என்டியூக்கு வந்து நான்
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தேன். ஸோ த பிக் கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கிறது என்னென்னா, ஏன் இந்த பொண்ணு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாங்க, உங்களுக்கு மீடியா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மேஸ்காம் செய்யலாமேன்னு. ஸோ என்னோட பேரண்ட்ஸ், என்னோட பெற்றோர் வந்து were not supportive. அவங்களுக்கு were not supportiveன்றதை தாண்டி வந்து நம்ம எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும் ஒரு ஆர்ட்ஸ்னா, இது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப். பொதுவாக நிறைய பெற்றோருக்கும் இந்த வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் வராது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. அது வந்து என்னுடைய அப்பா அம்மாவும் they fell into that trap. ஸோ அதனால் வந்து நான் எவ்வளோ கேட்டும் வந்து என்னோட ஒரு ஆர்ட்ஸோ இல்லை வந்து பிஸ்னஸ் கூட வந்து போக விடலை. எங்கள் அப்பா வந்து சொன்னார், நோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டெடி ஃப்யூச்சர் இருக்காதுன்னு. கஷ்டப்பட்டு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து ஒரு நாள் கூட நான் ஒரு என்ஜினியராகவோ இல்லை வந்து ஒரு இன்டர்னாக கூட நான் வேலை செஞ்சதே கிடையாது. சேட். ஆனால் வந்து எனக்கு வந்து என்ன செய்யணும், என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்றது வந்து ஆரம்பத்துலேயே எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு வந்து தமிழ் நல்லா பேசுவேன், நிறைய பேசுவேன், பொதுவாகவே நிறைய வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதை வந்து கலந்து ஒரு கம்பைண்டாக என்ன செய்யலான்னு பார்க்கும்போது எனக்கு மீடியா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ மீடியான்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதுக்குள்ளே போகணுன்ற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஏன்னா அது வந்து இட்ஸ் அ வெரி ஓப்பன் சர்க்கிள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதில் வந்து இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு வரையறை வந்து அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஆனால் என்னோட பெற்றோர் வந்து படிப்புலேயே ஆர்ட்ஸை விடலை, மீடியாவில் எங்கே விடுவாங்க. ஸோ ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஒரு முதல் படியாக வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன்னா, செய்தி போகலாமே, அது ரொம்ப டிக்னிஃபைடாக எல்லாம் பார்க்குறாங்களே, அதை எப்படி தெய்வ பக்தியோட பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் வந்து அப்போது எனக்கு திரு நடராசன் தான் வந்து அங்கே இருந்தாங்க. ஸோ நான் வந்து எப்படியோ ஒரு இமெயிலை தேடி பிடிச்சி, இன்னும் நியூஸ் முடிஞ்ச உடனே போடுவாங்க இல்லையா, சென்ட் யோர் ஃபீட்பேக் அப்படின்னு, அதை பிக் அவுட் பண்ணி அதுக்கு வந்து என்னோட ரெஸ்யூமே வந்து நான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே அனுப்பிட்டேன். அது வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, நீங்கள் வாங்க ஒரு இன்டர்வியூ வந்து இன்டர்ன்ஷிப்காக போகலான்னு. அங்கே போகும்போது திரு ராசன் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் வாக்கிங் இன் டு சிபிசி, அந்த பழைய ப்ராட்காஸ்ட் சென்டருக்குள்ளே போகும்போது இட் வாஸ் ஜஸ்ட் அ வாவ் மூமெண்ட். நம்ம வந்து தொலைக்காட்சியை பார்க்கும்போது we all fans at the end of the day இல்லையா. அந்த இடத்துல போகும்போது அந்த போஸ்டர்ஸை வந்து பார்க்கும்போது ரொம்ப நாஸ்டால்ஜிக். இன்னி வரைக்கும் ஐ மிஸ் தட் பிளேஸ். அங்கே அவர் சொல்கிறாரு, இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நிறைய பேர் எழுதி போட்டாங்க, ஆனால் நான் ஏன் உங்களை வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. ஸோ ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்மில் இருந்து ஒருத்தவங்களை வந்து நம்ம எடுக்கும் போது மேபி அவங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கலாம், ஒரு க்ரியேட்டிவான ஒரு அப்ரோச் இருக்கலாம், ஸோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காகன்றது தான் டிஸ்கஷனாக வந்து போச்சு. அண்ட் ஐ டிட் கெட் தட் இன்டர்ன்ஷிப். அதுக்கப்புறம் சேலஞ்ச் நம்பர் 2 என்னன்னா, இதை நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லணும் இல்லையா, நான் அங்கே தான் இன்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்றது. ஸோ அப்போ சொல்லும் போது வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் பிளான் ஸ்கெட்சு வந்து போட்டேன்னா, அங்கே வந்து நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க, மிஸ்ஸஸ் பவளமெல்லாம் இருக்காங்கப்பா, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம், செய்தின்றது வந்து ஒரு இன்ச்சு கூட என்டர்டெயின்மெண்ட்குள்ளே போகாது, நீங்கள் கவலையே படாதீங்க, எப்படி நான் வந்து இப்படியே தான் போயிட்டு வருவேன், என்னென்னமோ கதை கட்டி somehow I managed to go for that internship. ஸோ இப்படி தான் வந்து என்னோட பயணம் வந்து தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லையா இந்த கதையை. நான் நினைக்கிறேன் கேட்குறவங்களும் அப்படியா போயிருங்க, திருட்டுத்தனமா போனேன். சரி, போன பிறகு சொல்லுவாங்களே, அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அந்த ரியாலிட்டிக்கும் அந்த கேப் வரோன்னு, அதை ஒட்டி வந்து ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு சவால் நீங்க சந்திச்சிங்கன்னா சேர்ந்த பிறகு அது என்னவா இருக்கும்? ஆசை இருக்கலாம், ஆனா அந்த ஆசையை வந்து நம்ம வந்து ஒரு கனவா மாற்றணும், கனவை வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, இட்ஸ் a lot of different stages. To like something is very different to dream about something and to achieve somethingனு சொல்லுவாங்க இல்லையா. It's 3 different stages. ஸோ நான் ஆசைப்பட்டேன், நான் வந்து போட்டேன், நான் வந்து போகிறேன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களோ இல்லை அதோட வேலை, அதில் என்னெல்லாம் செய்வாங்க, தொலைக்காட்சியில் ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்றதை தாண்டி எவ்வளவோ விஷயம் இருக்குது, ஒன்றுமே எனக்கு தெரியாது. இதுவே நான் வந்து ஒரு மேஸ்காம் ஸ்டூடெண்டாக இருந்தேன்னா அட்லீஸ்ட் பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் அட் ஆல். நான் போனது வந்து நம்ம தமிழ் பாடத்தில் பார்ப்பாங்கல்ல, ஒரு பையை தூக்கிட்டு அப்படியே என்டர் ஆகி வந்து சென்னையில் நின்று இப்படி பார்ப்பேன், அந்த மாதிரி நான் போய் நிற்கிறேன். அந்த நியூஸ் ரூமில் போய் நின்று த ஃபர்ஸ்ட் திங் ஐ saw was மிஸ்ஸஸ் பவளம். மிஸ்ஸஸ் பவளம் அங்கே இருந்தாங்கன்னா ஸ்டார் ஸ்ட்ரக், I was like,
இவங்க நியூஸ் படித்து கேட்டு வளர்ந்தவங்க தானே நாமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அதை நான் வந்து ஓவர் கம் பண்ணவே எனக்கு 2 வாரம் ஆச்சு. என்னோட இன்டர்ன்ஷிப் பீரியட்ல எல்லாமே சேலஞ்ச், டெக்னிக்காலிட்டிஸ் கற்றுக்கிறதுல இருந்து கேமரா, வாய்ஸ். யூ சி த திங் இஸ், நம்ம வந்து ஒரு நியூஸ் படிக்கும் போது செய்தியாளரை பார்க்குறோம், செய்தியை வந்து கேட்குறோம். இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு ப்ராம்ப்டரை நம்ம யூஸ் பண்ணி நம்ம படிக்கிறோன்றதே நம்ம வந்து ஓப்பனாக காட்ட தொடங்குனது. த ஆட்டோ கியூ இல்லையா, நம்ம படிக்கும் போது வி டோன்ட் மெமரைஸ். ஸோ நான் அப்போ வந்து போகும்போது ஐ ஸ்டில் தாட் தட் செய்தியாளர்கள், ப்ரெசென்டர்ஸ் எல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணி தான் படிக்கிறாங்க. வி யூஸ் டு ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ். அப்புறம் அந்த ப்ராம்ப்ட் இதெல்லாம் இருந்தது வந்து நமக்கு அப்போ தான் வந்து தெரிஞ்சது. அதே மாதிரி ஆன் கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ ஒரு ரிப்போர்ட்டராக வந்து கீழே போய் செய்தியை சேகரித்து அதை திரும்ப வந்து ஒரு ஸ்டாரியாக புல்லட்டின் டைம்குள்ளே கொண்டு போகிற அந்த ப்ரெஷர், இட் வாஸ் அமேசிங். எனக்கு வந்து எப்படின்னா, அதை நான் எப்படி ஒப்பிடுவேன் எப்பயும் ஜென்ரலாக நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு பிள்ளை பிறக்கும் போது ஒரு அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அது ஒரு தடவையும் ஒரு நாள் நான் வந்து செய்தியை போய் திரட்டிட்டு வந்து அதை செய்தியாக அந்த 8:30 வந்து அது போகும்போது அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதில் நடந்த எல்லா பிரச்சனையுமே நம்ம மறந்துடுவோம். அந்த அளவுக்கு வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ரியலி சேலஞ்சிங். பட் ஐம் அ வெரி ஸ்டபன் பர்சன். நான் வந்து ஒரு விஷயம் செய்யணும்னு நான் நினைச்சேன்னா அதை வந்து செஞ்சே ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட இலக்கியா இதெல்லாம் முடியாது, அவங்களே பாருங்க இத்தனை வருஷமா செய்யறாங்க அப்படின்னாங்கன்னா, ஐ டேக் இட் as a challenge immediately. ஸோ நானே புஷ் பண்ணி மிஸ்ஸஸ் பவளம்மா புஷ் பண்ணி ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்சுவலி இன்டர்னாக போய் பார்ட் டைமாக இருக்கும் போது, அந்த ட்ரான்சிஷனில் இருக்கும் போது ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டூ அ பீஸ் டு கேமரா ஆன் ஏர். யூஸ்வலி இன்டர்ன் பண்ணவங்களை வந்து டிவியில் வந்து ஒரு பீஸ் டு கேமரா இல்லையா, அந்த நின்று வந்து செய்திக்காக இலக்கியா செல்வராஜி இதை வந்து சொல்ல விட மாட்டாங்க. என்னோட ஆர்வம் மிகுதி, நான் போட்ட ப்ரெஷர் இதெல்லாம் சேர்ந்து வந்து they did allow me to do. So I'm very thankful. ஆரம்பத்தில் வந்து ஒரு யங்ஸ்டராக நான் போகும்போது, இவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு போகும்போது, ஒரு எப்பயும் நாங்கள் இதை செய்ய விட மாட்டோம்னு சொல்லாமல் செய்யுங்களே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இளையரை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து இருந்ததால் எனக்கு அது இட் கேவ் மீ ஸ்பேஸ் டு லேர்ன் மோர் அண்ட் அக்ரெசிவாக போகிறதுக்கும். கேட்கறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நாளைக்கு நான் வந்து போய் என்ன செய்வீங்க? மூன் லைட்டிங் ஸ்டாரிஸ்ன்னு நீங்க செஞ்சிருந்தீங்க, am I right? அது வந்து ஒரு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அது வந்து 4 மொழிகளில் வந்து நீங்க மொழிபெயர்த்திருக்கீங்க, கரெக்டா? அந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா பல பேருக்கு நான் நினைக்கிறேன் இது தெரியாதுன்னு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸோ எனக்கு வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம சிங்கப்பூரில் இருக்கிறதால உங்களுக்கே தெரியும், க்ரைம் ரேட்டே ரொம்ப குறைவு. ஸோ ரொம்ப பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அது வந்து ஒரு தனி மனிதரை தாக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லை வந்து தனியாக நடைபெறக்கூடிய சில விஷயங்களாக இருக்கலாம். அப்படி இருக்கும் போது தான் வந்து பணிப்பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது பாய்லோ அவங்க ஒரு வீட்டில் தான் வந்து வேலை செய்யணும். பட் ஏஜென்சிஸும் சரி, சில பணிப்பெண்கள் வந்து இப்போது அவங்களுக்கு வந்து வார இறுதி விடுமுறை வரும்போது வேறு வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேலை செய்வாங்க. இது நாமளே கேள்விப்படுவோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் வந்து செய்கிறாங்க, நான் அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு. பட் ஆக்சுவலி அது வந்து சட்டப்படி அது வந்து ஒரு குற்றம், அப்படி செய்யக்கூடாது. ஸோ இதை வந்து ஏன் நடக்கலையான்றதுக்காக நான் கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து 100க்கும் அரௌண்ட் 130 பணிப்பெண்கள் கிட்ட வந்து தனித்தனியாக நான் காண்டாக்ட் பண்ணி பேசினேன். இட் வாஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். ஆனால் நான் இத்தனை பேர்கிட்ட பேசினதுக்கப்புறம் இது நடக்குதுன்றது தெரிஞ்சுது, யாருன்றது வந்து தெரிஞ்சுது, எங்கேருந்து அந்த சாஸ்ன்றது தெரிஞ்சது. ஸோ இட் டுக் மீ அந்த 6 மாதத்தில் நம்ம இத்தனை பேர்கிட்ட பேசுவோம். இவங்க மட்டும் கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ்கிட்ட வந்து பேசினேன். அதே மாதிரி வந்து அத்தாரிட்டிஸ்ட்டையும் வந்து பேசும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சேகரிக்க தான் வந்து இருக்குன்றது தெரிஞ்சது. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஸ்டோரியாக வந்து செய்யணும் இல்லையா. பட் அதை நம்ம செய்தியாக சொல்லும் போது அந்த எவிடன்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஏன் அண்டர் கவராக போகக்கூடாது அப்படின்ற ஒரு தாட். லைக் ஜேம்ஸ் பாண்ட் மூவி மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அந்த adrenaline that over ambitious இலக்கியா கேம் அவுட். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு ஹிடன் கேமரா ட்ரை பண்ணலாம். ஸோ இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மீடியாகார்ப் இட் செல்ஃப் நாம் வந்து அதை யூஸ் பண்ணுறது. ஸோ வி காட் லைக் அ ஹிடன் பென் கேமரா மாதிரி. நான் என்னோடய கேமராமேன் அப்புறம் என்னோடய சவுண்ட்மேன், நாங்கள் 3 பேர் தான் வந்து போனோம். ஸோ நம்ம போயிட்டு லிட்டில் இந்தியாவில் ஒரு 3 ஏஜென்சிஸ் நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செய்கிறாங்க சர்வீசஸ் அப்படின்றது தெரிஞ்சதால் ஆளுக்கு. ஸோ நான் போகல, பிகாஸ் என்னை
நிறைய பேருக்கு தெரியும் நம்ம பீஸ் டு கேமரா பண்ணியிருக்கோன்றதுனால கேமராமேன் சவுண்ட்மேன் ஒருத்தர் தமிழ் பேசுவார், இன்னொருத்தர் வந்து தமிழ் பேச மாட்டார். பட் ஸ்டில் போத் ஆஃப் தெம் வெண்ட் டு இட்ஸ் வெரி ரிஸ்கி. பட் போனாங்க, போய் அதை அப்படியே பேசி வி கேப்சர்ட். அவங்க வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் த மூமெண்ட் டன். இட்ஸ் அ டன் டீல். வி காட் தட் லைன் டு ஷோ தட் நீங்கள் வந்து தப்பு செய்கிறீங்க அப்படின்றது. ஸோ வி பஸ்டட் 3 ஏஜென்சிஸ் இந்த மாதிரி செய்கிறவங்கள இதை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து அண்ட் பிகாஸ் வந்து நம்ம அப்படியேவும் போடக்கூடாது. பிகாஸ் அண்டர் கவரில் வந்து நிறைய லீகாலிட்டிஸ் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் சூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் வந்து ஒரு கரெக்டாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே வந்து நம்ம இருக்கணும். அப்படின்ற போது போஸ்ட் எடிட்டிங்கில் வந்து நிறைய மாற்றங்கள், நம்ம எப்படி ஃபில்ம் பண்ணுறோமோ அதே கலரில் நம்ம கொடுக்க முடியாது. வாய்ஸஸை வந்து நம்ம அப்படியே கொடுக்க முடியாது. we had to change அந்த we had to change it into a black and white grey scale-க்கு நம்ம கொண்டு வந்தோம். வாய்ஸஸை வந்து we had to morph it so that it's not the real voice. பேர்களை வந்து நம்ம மறைச்சோம் ஸ்கிரிப்டிங்கில். பட் இட் வாஸ் அன் அமேசிங் ஃபீலிங். பிகாஸ் அதுக்கப்புறம் நான் வந்து MOMக்கு வந்து இந்த ஸ்டாரி போனதுக்கப்புறம் அவங்களுக்கும் நான் இமெயில் பண்ணேன். தீஸ் ஆர் த ஏஜென்சிஸ், பஸ் பண்ணியிருக்கோம், யூ கேன் டேக் ஆக்ஷன். சி த திங் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம செய்கிற ஒவ்வொரு ஸ்டாரியும் ஒரு இம்பேக்ட் இருக்கணும் நம்ம சமூகத்தில். நாம் இன்னொருத்தவங்களை காட்டி கொடுக்குறோன்ற அதை தாண்டி வந்து தவறு செய்கிறவங்கள நம்ம சரியான வழிக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு. இது என்னுடைய பங்களிப்பாக நான் வந்து அதை பார்த்தேன். என்னோட டீம் அந்த கேமராமேன் அண்ட் சவுண்ட்மேன் அவங்களோட பார்க்கும்போது and MOM got back to me and they appreciated us. They gave us appreciation letters வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் என்னுடைய தமிழில் முதல்ல போன இந்த 2-part மூன்லைட்டிங் மேட்ஸ் அப்படின்ற இந்த கதை, இந்த செய்தி வந்து ஆங்கிலம், சீனம், மலாய் எல்லா மொழிகள்லையும் வந்து அவங்க எடுத்து அதை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. இதுதான் எனக்கு அவார்ட் வின்னிங்கான ஒரு ஸ்டாரியாகவும் எனக்கு இருந்தது. அந்த அங்கீகாரம் கொடுத்த ஒரு கதை இது. பட் இது வந்து ஒரு எளிமையான ப்ராசஸ் கிடையாது. இட் டுக் மீ வெரி லாங். பட் ஒரு மைல்கல் எனக்கு என்னோட கரியர்ல. இதை படிச்சு பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது லைக் அதுல எவ்வளவு வேலை இருந்திருக்கோன்னு. அதை விட வந்து என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா, நிறைய பேர் அட்லீஸ்ட் நான் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். இவ்வளவு ரெட் டேப்ஸ் இருக்குது சிங்கப்பூரில், நம்ம எதுக்கு வந்து யூ வாண்ட் டு புஷ் ஃபார் சர்டன் ஸ்டாரி டு கோ அவுட்னு சொல்லுவாங்கல்ல, லைக் வாட் ஃபார் அந்த ஹெசல். பிகாஸ் நான் அப்படியே செஞ்சாலும் கூட அந்த ரெட் டேப்ஸ் இருக்குது. ஆனால் நான் இந்த ஸ்டாரியை படிக்கும் போது நான் கற்றுக்கிட்டேன் நோ, ஆக்சுவலி புஷ் பண்ணால் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி there is voice overs that can be done, can be morphed and everything. பட் ஐ திங்க் ஜேர்னலிசம்ன்றது அதுதான். ரெட் டேப்ஸ் வந்து சிங்கப்பூருக்கு மட்டும் கிடையாது இல்லையா, எல்லா நாடுகளுக்குமே ரெட் டேப்ஸ் இருக்குது. எல்லா இடங்களில் ஒர்க் பிளேசஸில் ரெட் டேப்ஸ்ன்றது இருக்குது. பட் ஆஸ் ஜேர்னலிஸ்ட் வந்து யூ ஹேவ் டு சூஸ். ஒன்று நீங்கள் வந்து தைரியமாக சில விஷயங்களை செய்யணும், இல்லை வந்து கொடுக்குறத செஞ்சுட்டு வந்து போகலாமா அப்படின்றது. ஐ வாசன் த டைப். நான் வந்து இந்த வேலைக்கு வந்தது வந்து சும்மா வந்தோமா, ஒரு டிவியில் மூஞ்சி காட்டினோமா, போனோமா அப்படின்றத தாண்டி ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் ஓவர் இயர்ஸ் இஸ் தட் நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. மக்கள் நம்மளை பார்க்கும்போது அங்கீகாரம் வந்து கொடுக்கும் போது முக்கியமாக வந்து சில பேர் வந்தே என்கிட்ட சொல்லுவாங்க அவங்களுடைய கதைகளை. அம்மா இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நேச்சுரலாக இப்போ நம்ம தேக்காக்கே போனால் கூட வந்து சொல்லுவாங்க அவங்களோட பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளும் போது அவங்க ஏன் என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் இல்லையா. அண்ட் அவங்களோட கஷ்டத்தை கேட்கும் போது நமக்கு வந்து ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த மனப்பான்மை வந்து கிடையாது. ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்ற போது நான் போலீஸ் கிடையாது, நான் வந்து எந்த ஒரு அதிகாரியும் கிடையாது, சட்டத்தோட ஒன்றிணைந்தவளும் கிடையாது. ஆனால் எனக்கு ஊடகம் மட்டுமே என்னுடைய ஒரு வெப்பன் இல்லையா. எனக்கு அந்த சார்டுன்றது தான் நம்மளுடைய பேனா தான் நமக்கு சார்டுன்னு சொல்லுவாங்க ஜேர்னலிசமில். அது மாதிரி எனக்கு கேமரா இருக்குது, எனக்கு வாய்ஸ் இருக்குது, என்னால் வந்து எழுத முடியும் அப்படின்ற போது ஏன் நம்முடைய மக்களுக்கு வந்து கொஞ்சமாவது இதுதான் ஒரு சமூக பணியாகவே நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ விச் கேவ் மீ அ லாட் ஆஃப் கரேஜ். ஆக்சுவலி அந்த தைரியத்தை வந்து நிறைய கொடுத்துச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன லைக் ஹம்பிள் பிரேக் மூமெண்ட்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மீடியா காப்போட யங் ஜேர்னலிஸ்ட் ஆஃப் தி இயர் 2018 பரிசு பெற்றவங்க, பெஸ்ட் இன் ஹோஸ்ட் ஆஃப் இன்ஃபோ எட் பிரதான விழா பரிசு பெற்றவங்க. உங்கள் கருத்துப்படி இந்த அவார்ட்ஸ் அங்கீகாரம் இதெல்லாம் அஸ்பைரிங் ஜேர்னலிஸ்ட்டை ஊக்குவிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியம்? இதை பற்றி உங்களோட கருத்தை. ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு பயணத்தில் வந்து நாம் இப்படியே மொனாட்டனஸாக போயிட்டே இருக்கும் போது ஹார்ட் ஒர்க் தினமும் போடுறோம். ஒவ்வொரு நாளுமே சேலஞ்ச் தான் நியூஸ் ரூமில். ஏன்னா நோ 2 days ஆஃப் த சேம்.
அது வந்து நம்ம தமிழ் செய்தியிலையும் அதே தான். நான் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது. வேற வேற ஸ்டோரிஸ் வரும், வேற வேற டெவலப்மெண்ட்ஸ் வரும் ஒரு ஒரு கதையிலையும் பிரச்சனைகள்லையும். அப்படி இருக்கும் போது வந்து ஒரு விஷயத்த நம்ம இறங்கி செய்யும் போது அதுக்கு ஒரு அங்கீகாரம் வரும்போது கண்டிப்பா அது நமக்கு ஒரு ஊக்கம் தான். அது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இல்லையா? அண்ட் இந்த மாதிரியான அங்கீகாரங்கள் வந்து இட் மேட் அ டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிட்டேன், அடுத்து ஸ்டேஜ் 2 முடிச்சிட்டேன், ஸ்டேஜ் 3 அப்படின்னு வந்து போறது. இன்னொன்று வந்து என்னோட ஜேர்னி வாசன்ட் an easy one actually. எனக்கு வந்து பீயிங் அ வாய்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு தைரியம் வந்து வந்தது எப்போனா, அந்த எதிரொலி வந்து நான் கண்டினியூஸாக வந்து ஒரு 3 வருஷம் வந்து நான் ஹோஸ்ட் பண்ணும் போது அத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கேன். அப்போ தான் வந்து ஒரு ரிலேட்டபிலிட்டி டு த கம்யூனிட்டி நிறைய வந்தது. அண்ட் இந்த மாதிரி அவார்ட்ஸ் வரும்போது இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க, வித் தியர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சே திங்ஸ் லைக், நீங்கள் ஏன் வந்து இதை பற்றி ஒரு எபிசோட் செய்யக்கூடாது, ட்ரை பண்ணுங்களேம்மா, இவ்வளோ நடக்குதுமா, வந்து பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் இமெயில்ஸ் வரும். ஒரு விஷயம் அது என்ன சொன்னிச்சுன்னா, இந்த பரிசு வாங்கினதோட நம்மளோட வேலை முடிஞ்சிடல, இன்னும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கு, அதை இன்னும் செய்யணும் அப்படின்றது. அண்ட் நிறைய இளையர்கள் அவங்களே வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்ற வார்த்தையை வந்து நான் நிறைய கேட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐ எம் வெரி ஹம்பிள். ஆனால் நானும் எத்தனையோ பேரை வந்து ரோல் மாடலாக தான் பார்த்துருக்கோம். லைஃப் இஸ் அ விஷியஸ் சைக்கிள், டசன்ட் எண்ட் தட் வே. இன்னைக்கு நான் ஒருத்தவங்களை, மிஸ்ஸஸ் பவளம் இஸ் லைக் மை குரு ஃபார் செய்தி. முதல்ல ஆரம்பிச்சப்போ வந்து அந்த வாய்ஸிங் கிளியர் பண்ணுறதுக்கு அவங்கள துரத்து இருக்கேன். அண்ட் மிஸ்ஸஸ் பவளம் இஸ் அ வெரி டஃப் நட் டு கிராக். ஆனால் இன்னைக்கு ஷீ இஸ் மை லிட்ரல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஹேவ் தட் ரிலேஷன் வித் ஹர். நான் மட்டும்தான் தைரியமாக அவங்க கிட்ட வந்து சில விஷயத்த வந்து ஐ கேன் லைக், நான் அதட்டியே சொல்லுவேன், என்ன மிஸ்ஸஸ் பவளம் அப்படின்னு. நோபடி பீப்புள் வில் பி ஸ்கேர்ட், என்ன அப்படின்னு. பட் பிகாஸ் என்னோட ஹார்ட் ஒர்க் நான் அவ்வளோ புஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி லிட்ரலி ஐம் அ பிரெயின் சைல்ட் ஆஃப் ஹர். ஏன்னா அவங்க என்னை அப்படி ட்ரெயின் பண்ணி எனக்கு வந்து கொடுத்தது வந்து மிஸ்ஸஸ் பவளம். அண்ட் இதே மாதிரி ஐ வாண்ட் டு என்கரேஜ் மற்ற இளையர்கள். எனக்கு முக்கியம் என்னன்னா வந்து செய்தியாளராக வாங்க வராதிங்க, அது வந்து வேற விஷயம். ஆனால் நம்ம எல்லாருமே தமிழ் பேசணும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி பேசணுன்றதெல்லாம் தாண்டி, ஸோ அதனால தான் வந்து ஐவ் டன் அ ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, தமிழருவி அந்த மாதிரி. பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ ஆல் டு கம் அவுட் ஆஃப் யுவர் ஷெல் அண்ட் டாக் அப்படின்றது தான். யூ சி தட் வாஸ் ஒன் திங். எனக்கு வந்து இளையர்கள் சார்ந்தும் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஃபீல் தட் when I get recognized, it's an attribution to them. and அவங்களுக்கும் வந்து it becomes an encouragement and they want to do better. So இதுதான் இட்ஸ் லைக் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கோம் அந்த மாதிரி. நீங்கள் வந்து உங்கள் தொழில் பயணத்தில் நிறைய அமைப்புகளுக்காக படிச்சிருக்கீங்க அல்லவா? நேஷ்னல் லைப்ரரி போர்ட், லீஷர் விமென்ஸ் விங், நற்பணி பேரவை அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். நீங்கள் படித்த நிகழ்ச்சியில் மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்று சொல்லணும்னா அது எதுவாக இருக்கும்? டாக் ஷோஸ் நிறைய நான் பண்ணுவேன். அதில் வந்து எதிரொலி சார்ந்தே கூட வந்து நிறைய டாக் ஷோஸ் நம்ம வந்து ஸ்பெஷல்ஸ் பண்ணுவோம், 1 hour ஸ்பெஷல்ஸ்ன்னு. அதில் வந்து திருமணம் பற்றி பேசியிருக்கோம், பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு வந்து பேசியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய சென்சிட்டிவ் டாபிக்ஸை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் ஜென்ரலாகவே எனக்கு மக்களோட பேசுறது ரொம்ப பிடிக்கும், அவங்களோட கருத்துக்கள் வந்து கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ ஃபீல் தட் அது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தாண்டி இன்னொரு பக்கத்தை நமக்கு வந்து இட் ஓப்பன்ஸ் அப் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நாம் ஒன்று நினைப்போம், பட் ஆக்சுவலி நடக்கிறது வேறையாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? லிட்ரலி அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் நமக்கு இது சரின்னு படுற ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு ஏன் தவறு அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி வந்து எனக்கு எப்பயுமே இருக்கும். இது சரிதானேன்னு நினைக்கிறோம். பட் மேபி பிரியங்கா will say, இல்லை எனக்கு பிடிக்கலை ஏன்னா அப்படின்னு சொல்லும் போது, ஏன் பிடிக்கலை, ஏன் வந்து பிடிக்காமல் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கான்வர்சேஷனல் ரொம்ப பிடிக்கும். நியூஸ் வந்து இட்ஸ் அ வெரி ஒன் வே சேனல் இல்லையா? நாம் வந்து படிக்கிறோம், நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதுக்கு ரொம்ப முக்கியம் கிரெடிபிலிட்டி. சொல்கிற விஷயத்த வந்து நம்ம எந்த டோனில், எந்த தொனியில், எந்த பாடி லாங்குவேஜ், இதனாலேயே நிறைய பேர் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கமாண்டனே வந்து நினச்சிருக்காங்க. பீப்புள் ஆர் வெரி அஃப்ரேட் டு கம் அண்ட் டாக் டு மீ சம்டைம்ஸ். சில பேர் வந்து ரொம்ப சுத்தமான தமிழ்லாம் பேசுவாங்க. அம்மா நீங்கள் தமிழ் வந்து அழகாக படிக்கிறீங்க இப்படியே. பட் தி திங் இஸ், அந்த பவ்யம் இதெல்லாம் பிகாஸ் நாம் கொடுக்குற அந்த பர்சோனா வந்து அப்படி இருக்குது. பட் when you do a chat
ஷோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதே ஒரு ஸ்ட்ரிக்ட் டோனில் வந்து நம்ம வந்து பேச போகிறது கிடையாது. ஐ கேன் பி மை செல்ஃப். நான் எந்த மாதிரியான இலக்கியா அப்படின்றத காட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்ததால எனக்கு டாக் ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கேள்விக்கு கேட்கறதுக்காக நானும் பிரியங்காவும் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தோம். சொல்லுங்க. நீங்க இப்ப வந்து சேனல் நியூஸ் ஏஷியால வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா இந்த வேலை மாற்றத்தை தூண்டியதோட காரணம் என்னன்னு எங்க கூட பகிர்ந்து கொள்ள முடியுமா? அது ஒரு நீண்ட காரணம், நீண்ட பயணம். ஏன்னா நீங்க திடீர்னு நீங்க மாறினீங்க. It came as a shock on social mediaன்னு நான் சொல்லிக்கிறேன். டெஃபினட்டா இந்த அவார்ட்ஸ் ரெக்கக்னிஷன் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து செல்ஃபாக நான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் போது நிறைய விஷயங்கள் நான் செஞ்சிட்டு இருக்கும் போது அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வரும். அந்த ரிஃப்ளெக்ஷன் செய்யும் போது அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது செய்தி படிச்சுட்டேன். கிட்டத்தட்ட 5 வருஷம், எதிரொலி ஒரு 3 வருஷம், ரேடியோவில் வந்து ரேடியோ டிஜிட்டல் இதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கேன்னா அடுத்து என்ன செய்யலாம், அதாவது எனக்கான பெருமையை நான் வந்து தேடிக்கணும் அப்படின்றத தாண்டி இப்போ சமூகத்துக்கு ஒரு பெருமையை சேர்க்கலாமே அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு போகும்போது தான் வாட் கேன் ஐ டூன்னு பார்க்கும்போது வாய் நாட் இங்கிலீஷ் நியூஸ் வந்து படிக்கக்கூடாது. வெரி ரேண்டம் நானே என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவே ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் இட்ஸ் ரியலி அது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம். இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஆளுங்க வேறு, அவங்க யோசிக்கிறது வேறு. இங்கே வந்து நம்மளை சுற்றி வந்து நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. ஸோ நம்மளை பொத்தி அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோமோ நம்ம ஆளுங்க கூட தான் இருக்கோம். ஸோ தட் ப்ரொடெக்ஷன் அந்த குஷனிங் ஆஃப் தட் இம்பேக்ட் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஆனால் அதுக்கு போகிறதுன்றது வந்து இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் திங், டிஃபிகல்ட் ஒன் ஆல்சோ. ஸோ அப்படி தான் வந்து ஐ வாண்டட் டு மூவ். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் அப்போ இருந்த சீஃப் எடிட்டர்கிட்ட வந்து நான் போய் வந்து அப்ரோச் பண்ணி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். திரு குணாளன், ஐ நீட் டு மென்ஷன் ஹிம். அவர் வந்து செய்தியோட ஹெட், இப்போயும் அங்கே திரு குணாளன் இருக்கார். வெரி வெரி என்கரேஜிங் பர்சன். ஹீ இஸ் ஒன் பாஸ். என்னை சேலஞ்ச் பண்ணார். ப்ரிசென்டிங்கை தாண்டி ப்ரொடியூசிங்ன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இலக்கியா. ஐ யூ அப் டு தட் சேலஞ்ச் அப்படின்னு சொன்னவர். ஸோ ஹி நியூ ட்ரிகர் பண்ண இலக்கியா வேலை செய்வா. ஸோ ஹி யூஸ் தட் வெப்பன் இல்லையா. அவர் அந்த மாதிரி சொல்லி தான் வந்து ஐ ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் அண்ட் ப்ரிசென்டிங் எதிரொலி. ஸோ நானே ப்ரொடியூஸ் மை ஓன் எபிசோட்ஸ் அண்ட் ஐ ப்ரிசென்டட் இட் அண்ட் இட் வாஸ் பிக் ஹிட். பிகாஸ் நான் இறங்கி ஐ குட் கோ இன் டு த டீட்டெயில்ஸ் அண்ட் த மைன்யூட் நுணுக்கங்கள், என்ன பிரச்சனை, எங்கே வரைக்கும் நான் போக முடியுமோ ஐ குட் கோ ஃபார் இட். பிகாஸ் நான் தானே ப்ரிசென்டர். ஐ எம் ஏபிள் டு கோ, இறங்கி வேலை செய்ய முடிஞ்சது. ஏன்னா அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிது. ஸோ அவர்கிட்ட சொல்லும் போது ஆஃப்கோர்ஸ் ஹி வாஸ் அ பிட் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும், நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு. பட் ஹீ நியூ தட் ஐ எம் ஒன் பர்சன் ஹூ ஆல்வேஸ் லுக்ஸ் எட் அடுத்து என்ன, இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் எப்படியெல்லாம் வந்து நம்மளால் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ ரொம்ப தாராளமாக சொன்னார். ஓகே இலக்கியா, கோ ஹெட், ஐம் ஷூர் யூல் டூ வெல் வெர் எவர் யூ கோ. இதுதான் அவர் சொன்னேன். அண்ட் ஐம் ஸ்டில் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். பிகாஸ் ஒரு டிஸ்கரேஜ் பண்ணலை. நம்ம தமிழ்லேயே இருக்கோம், நான் எப்படி அப்படின்றது அந்த கன்சர்ன் வந்து கண்டிப்பாக இருந்தது. என்னை சுற்றி மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது இந்தியன் ஆக்சென்ட் இருக்குமே, ஒரு இந்தியன் வந்து எப்படி ஒரு சிஎன்ஏல வந்து போடுவாங்க, இந்த கேள்வி இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அங்கே போய் கேட்கும் போது அந்த இங்கிலீஷ் நியூஸ் ரூமோட சீஃப் எடிட்டரை பேசும்போது தே வர் வெரி வெல்கமிங். ஸோ ஸ்க்ரீன் டெஸ்ட்லேருந்து ரைட்டிங் டெஸ்ட் எல்லாமே பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டிடன்ட் லேர்ன் தட் ரோல். ஆக்சுவலி அதுதான் உண்மை. 2019 வந்து இது ஃபர்ஸ்ட் நடந்தது. நான் போய் டெஸ்ட் எழுதினேன், நல்லா செஞ்சேன், ஸ்க்ரீன் டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷில், அதுக்காக நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணேன்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம தினமும் செய்திகள் வாசிப்பது இலக்கியா அப்படின்னு சொன்ன நாம திஸ் இஸ் இலக்கியா செல்வராஜி அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் வந்து சொல்லும் போது இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் திங். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து தமிழில் ஊறி இருக்கிறதால சில நேரங்களில் நானே ஆங்கிலத்தை மறந்துட்டேன். உண்மை அதுதான். அந்த ஒரு 7 வருஷத்தில், ஏன்னா அவ்வளவும் தமிழ் தான். எந்திரிச்சோமா, படுத்தோமா, செஞ்சோமா, எல்லாமே தமிழ் தான். ஜென்ரலாக வெளியில் போகும்போது எஸ் வி வில் டாக். இப்போ ஹாக்கர் சென்டர் போகிறோமா, இப்போ மற்றவங்கள நம்மளுடைய சீன நண்பர்கள், மலாய் நண்பர்களை பார்க்கும்போது பேசுகிறோம். அதை தாண்டி வந்து தமிழ் தான் மூச்சாக வந்து இருந்தது. அப்போது திடீர்னு வந்து ஒரு ஏட்லிப் பண்ண சொன்னாலுமே
சடன்லி நீங்கள் சொல்லும் போது யூல் பி ஸ்டன்ட். ஐ வாஸ் அதுக்காகவே நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டேன். ஸோ எனக்கு ஒரு விஷயம் வேணும், அதில் வந்து நல்லா செய்யணும்னு நினச்சேன்னா நான் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் போடுவேன் டு கரெக்ட் மை செல்ஃப், டு மேக் மை செல்ஃப் ஃபிட் இன் டு தட் திங். ஒரு குறை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணேன். பட் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் கால் பண்ணும் போது திரும்ப என்னை வந்து ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. ஸோ அப்படி போகும்போது இட் வாஸ் அ ஓப்பன் ஆடிஷன் இல்லையா, எத்தனையோ பேர் கலந்துக்கிட்டாங்க. பட் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனேன். ஷார்ட் லிஸ்ட் ஆகி சர்ப்ரைசிங்லி ஒரு 2 மாதம் கழிச்சு they said, we have selected you, நீ வந்து CNA-ல ப்ரெசென்ட் பண்ண. அந்த மூமெண்ட் நான் மறக்கவே மாட்டேன். பிகாஸ் உண்மையா பொய்யா சொல்கிறாங்களே, பிகாஸ் 10 பேர் வந்து அந்த போன ஆடிஷன் போன அத்தனை பேரில் 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 10 பேரில் 4 பேரை தான் சூஸ் பண்ணாங்க. ஐ வாஸ் டாப் ஆஃப் த லிஸ்ட். அண்ட் டு பிகம் த டாப் ஆஃப் த லிஸ்ட் ஃப்ரம் அ ரிஜெக்டட் பர்சன்ன்றது வந்து இட் ரியலி பூஸ்டட் மை இட் வாஸ் அ வெரி என்கரேஜிங் மூமெண்ட். ரொம்ப பெருமையாக இருந்தது. பட் இம்மீடியட்லி எனக்கு வந்து ஒரு டிலேமா வந்துருச்சு. ஐயோ தமிழ் செய்தி விட்டு போகணுமா, பிகாஸ் எப்படி இருக்க போது நமக்கு தெரியாது. புது ஆளுங்க, பொத்தி வளர்த்த பிள்ளைய வந்து நீங்கள் திடீர்னு தெருவில் தூக்கி போடுற மாதிரி தான் அது. அங்கே வந்து ஆங்கிலம் பேசுகிறவங்க இருக்காங்க, மற்ற மொழிகள் பேசுகிறவங்க இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை வேற, எதிர்பார்ப்பு வேற, புல்லட்டின்ஸ் வேற. பட் ஐ டோல் மை செல்ஃப், இஃப் நாட் நவ் எப்போ, நாம் இப்போ வந்து இது தவறான முடிவாக இருக்கலாம், அது எனக்கு செட் ஆக இருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. நான் இப்போ அந்த முயற்சியை வந்து போடாமல் இருந்தேன்னா ஐ வில் நெவர் கெட் டு நோ. ஒரு CNA ப்ரெசென்டராக இருந்தால் என்ன செய்வாங்க, எப்படி செய்வாங்கன்றதை நமக்கு தெரியாமையே போயிடும். அண்ட் இட் வாசன்ட் அன் ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டி. அது கிடைக்கிறதுக்கு நான் அவ்வளோ எஃபர்ட் நான் போட்டேன். ஐ ஹேட் டு ரீலேர்ன் இங்கிலீஷ், ப்ரொனன்சியேஷன்லேருந்து, பேசுகிற தொனியிலேருந்து, என்னுடைய ஆட்டிடியூட், இது எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதாக இருந்தது. இட்ஸ் அ லாங் ப்ரொசீஜர். பட் somehow I got discharged from that hospital and I am well இன்னைக்கு. But unfortunately it was a very short lived இது. 2019 போனேன். COVID வந்து after that struck, and unfortunately because my husband was stuck overseas, so now within ஒரு 7-8 months I left CNA. I had to leave the job, which was shocking for a lot of people because நான் வந்து நான் செய்தி அந்த இங்கிலீஷில் படித்ததை வந்து நான் போடும் போது அந்த ஓப்பனர் this is CNA and I'm இலக்கியா செல்வராஜி அப்படின்னு வந்து நான் சொல்கிறத வந்து நான் அந்த ஓப்பனர் தான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். அத்தனை பேர் கமெண்ட் பண்ணாங்க. And so much of lovable people, அவ்வளோ encouraging to say, we're so proud of you, you're representing us அப்படின்னு சொல்லும் போது என் மனசே நிறைஞ்சிருச்சு. பிகாஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் த சொசைட்டி, நம்ம ஆளுங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு வந்து பார்க்கும்போது. அண்ட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு மூவ் ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ் இந்த ஹைப்ரிட் மூவ். அண்ட் இட்ஸ் நாட் அ ஈஸி ஒன். நியூஸ் ரூம்லேயே நிறைய பேருக்கு அந்த ஒரு எப்படி இந்த பொண்ணு வந்துச்சு, லைக் ஹவு டிட் அ தமிழ் ஜேர்னலிஸ்ட் மூவ் இன் டு இங்கிலீஷ்ன்ற கேள்வி வந்து இருந்தது. பட் அது கீழே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து நமக்கு தானே வந்து தெரியும். பட் ஓகே, எவ்ரி திங் கேம் இன். பட் ஐ லெஃப்ட். அது வந்து போனதுக்கப்புறம் அது கூட சும்மா இல்லை. அன்டில் திங்ஸ் செட்டிலிங் டவுன் அண்ட் எவ்ரி திங் என் மாஸ்டர்ஸ் நான் முடித்தேன். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செஞ்சேன்னா ஐ அட் லாஸ்ட் காட் மை கம்யூனிகேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் அட் SMU. ஸோ அந்த மாஸ்டர்ஸ் வந்து செஞ்சேன். அது முடிச்சுட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவரில் வந்து மினிஸ்டர் ஜோசஃபின் டியோட ஸ்டாஃபிங் காம்ஸ் ஆஃபீஸராக வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஐ வென்ட் த டார்க் சைட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் டு PR இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் வந்து ஐ வாஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபார் அ while. And then when things were all settled, husband Jagan came back and everything was settled at home, so the parents are all there, பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் one day I told myself, okay, you don't feel fulfilled. ஏன்னா I did not finish the job. நான் வந்து அதை டக்குன்னு வந்து விட்டுட்டு போயிட்டேன். I should go back to news அப்படின்னு சொல்லி தான் திரும்ப I told myself it's time to get back அப்படின்னு சொல்லி I got connected to my chief editor again. So they were very nice. So திரும்ப வந்து I came back. So and the 1 year anniversary is because before that I couldn't finish my first year anniversary. நான் கிளம்பிட்டேன். And அந்த டைம் வந்து I was reading night news, which means to say 7 PM to 7 AM. Very difficult hours. அது ஒரு டிஃப்ரெண்ட் டைமிங், ஆட் ஹவர் இல்லையா. நம்ம வீட்டுக்கு வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன்,
பசங்க படிப்பாங்க, பேலன்சிங். பட் ஐ ஹேட் டு பேலன்ஸ் இட் பிகாஸ் ஒரு விஷயம் வேணும். இது வந்து ஒரு எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் போது அதை ரொம்ப நல்லா செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. பட் இந்த தடவை வரும்போது they offered me a day belt which is proof that நாம வந்து நம்மளை உயர்த்த நான் வெளியில போய் சும்மா போயிட்டு நான் வந்திருந்தேனே எனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நான் என் மாஸ்டர்ஸை முடித்தேன். காம்ஸில் வந்து எல்லாத்தையும் ஐ ப்ரூவ் டு தெம் தட் தமிழ் ஜேர்னலிஸ்ட் வாட் டசன்ட் மேட்டர், நாம வந்து செய்யறோம், நம்மளால முடியும். ஏன்னோ நான் வீட்டில் இங்கிலீஷா பேசுறேன். நோ, ஐ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் அட் ஹோம். நான் தமிழ் பேசுறேன், என் ஹஸ்பண்டோட தமிழ் பேசுவேன், என் பசங்களோட ஐ ஸ்பீக் கன்னடம் இஸ் மை மதர் டங். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். இட்ஸ் நாட் அ டிபிக்கல் ஸ்டார்டம் ஸ்டோரி. இட் இஸ் ஒன் தட்ஸ் வெரி ஜெனுவின். நம்ம சமூகத்தில் இந்த மாதிரி புரட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஐ எம் அ காமனர் மை செல்ஃப் who had to work through this. எனக்கு அந்த வலியும் தெரியும், சவால்கள் தெரியும், என்னென்ன அந்த பாதையில் இருக்குன்றது தெரியும். ஆனால் ரொம்ப முக்கியம் அதை ஒன்னொன்னையும் நம்ம எப்படி எதிர்கொள்கிறோன்றது. ரேண்டிங் இஸ் ஒன் வே, பட் ரேண்டிங் நெவர் பிரிங்ஸ் யூ அப். அந்த ரேண்டிங்ன்றதை தாண்டி நாம் எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து நம்ம வந்து செய்யறோம். யூ ட்ரை டு அப்ரோச் அ ப்ராப்ளம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கேம் பேக் அண்ட் ஐ கம்ப்ளீட்டட் மை ஃபர்ஸ்ட் இயர். திஸ் ஜஸ்ட் அ பிகினிங். நான் அதில் சொல்லியிருப்பேன், இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இன்னும் நிறைய இருக்கு. இப்போ இருக்கிற சூழல்லையும் சவால்கள் இல்லாம கிடையாது, கண்டிப்பா இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் அபவுட் டேக்கிங் ஈச் டே ஒன் அட் அ டைம். இலக்கியா, as you're talking, எனக்கு வந்து இலக்கியாவை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கணும் போல. ரொம்ப இழுத்துட்டேன். நோ, பட் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் நீங்க நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க. ஆனா நீங்க அத பத்தி பேசும்போது லைக் என்னால எதையும் சாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு வாழ்த்துக்கள் இலக்கியா. Thank you for all the hurdles that you have crossed. thing I always tell youngsters is that நாம வந்து இன்னொருத்தவங்களை அண்ணாந்து பார்த்து வாவ்னு சொல்ற காலம் நிறைய இருக்கு. நீங்க கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க, நான் நிறைய பண்ணியிருக்கேன். வாவ்னு பாக்குற நாம நம்மள வந்து ஏன் அதை விட தாண்டி வச்சு பாக்குறது இல்லை. நிறைய பேர் அந்த இடத்துல we all of us step back. ஸோ அந்த இடத்துல வந்து அண்ணாந்து பார்த்து நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு 10 பேர் முன்னாடி போறவன் தான் கடைசியில் அங்கே வந்து நிற்பாங்க. புரியுதா உங்களுக்கு? பட் நாம எல்லாருமே அண்ணாந்து பார்த்து நாமளே வந்து நம்மளை மட்டம் தட்டி சொல்லும் போது இட் டசன்ட் ஹெல்ப் அஸ். அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் துர்கா வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க எப்பயுமே, நீ ரொம்ப ஓவர் ஆம்பிஷியஸாக இருக்காத. இட்ஸ் சம்டைம் இட்ஸ் ஓகே டு டெல் யோர் செல்ஃப் யூ கான்ட் டூ திஸ் அப்படின்னு வந்து துர்கா என்கிட்ட வந்து எப்பயும் சொல்லுவாங்க. we always argue because என்னை பொறுத்த வரைக்கும் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. நான் அச்சீவ் பண்ணாட்டி கூட முடியும்னு சொல்லிட்டே தான் அந்த ஃபெயிலியரை நான் அக்செப்ட் பண்ணுவேன். தட் இஸ் ஹவு ஸ்டபன் ஐ எம். ஐ திங்க் தட் இஸ் ஒன் மென்டாலிட்டி நம்ம இந்திய இளையர்கள் கண்டிப்பாக எடுக்கணும். பிகாஸ் கைஸ், நமக்கு இல்லாதது மற்றவங்களுக்கு என்ன இருக்க போகுது? ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் சம்திங். இட்ஸ் அபவுட் நாம எப்படி அதை ஷேப் அப் பண்றோன்றது தான், இல்லையா? சத்தியமா சொல்றேன், நான்லாம் சிஎன்ஏல இங்கிலீஷ் படிப்பேன்றது நானே நினைச்சு பார்த்ததே கிடையாது. இட் இஸ் தட் ஸ்பார்க் ஆஃப் தட் மூமெண்ட், தட் சேலஞ்ச் ஐ கேவ் டு மை செல்ஃப் அண்ட் ஐம் ஹியர் டுடே. அண்ட் இஃப் ஐ கேன் டூ இட், ஏன் எல்லாரும் பண்ண முடியாது? ஐ ஆல்வேஸ் டெல் திஸ் டு எவ்ரி ஒன். பிகாஸ் ஒரு நாள் கூட நான் வந்து மிஸ்ஸஸ் பவளம் மாதிரி நியூஸ் படிக்கணும்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர கிளெண்டா மாதிரி நியூஸ் படிக்கணும்னு சொன்னதே இல்லை. பிகாஸ் என்னோட ட்ரீம்ஸ் வந்து மிஸ்ஸஸ் பவளமோட இருக்கு. நான் தமிழ் சார்ந்தே இருந்தவ. நான் வந்து நம்ம சமூகத்துக்காக அடுத்தது போகணும்னு நினைக்கும் போது தான் நான் அந்த மாதிரி பார்க்கவே ஆரம்பித்தேன். ஸோ நம்மளுடைய மைண்ட் செட்டே வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கு ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக முடியும். இதை ஒட்டி எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட் செய்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரேடியோ ஹீட் வேவ், அதாவது நியான் பாலிடெக்னிக்கில் வந்து நாங்கள் தமிழில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட்டை கொண்டு வரும்போது நாங்கள் இதை வந்து ஆங்கிலத்தில் செய்ய போகிறோன்னு நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண போது ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஷாக் தட் கேம் பேக் டு அஸ் வந்து நிறைய பேர் வந்து எங்களை கேட்டாங்க, ஸோ அவ்வளோதானா உங்களோட பயணம் தமிழோட, இதுக்கு பிறகு நீங்கள் வந்து செய்ய போகிறது இல்லையா? இதனால தானே எல்லாரும் வந்து உங்களை ரொம்ப பாராட்டி பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து அதே கேள்வியை நான் திருப்பியும் கேட்டேன். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைச்சிட்டு வர போகிறவங்க எல்லாரும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஃப்ரம் த ப்ரவுன் ஸ்கின் கம்யூனிட்டி. இதை ஏன் நாங்கள் வந்து ஆங்கிலத்துக்கு மாற்றினோன்னா, நிறைய பேர் வந்து அவங்க தமிழவங்க, ஆனால் அவங்களுக்கு தமிழ் இதை பேச வராது, இல்லைன்னா இட்ஸ் அ வேற லாங்குவேஜில் அவங்க பேசுகிறாங்க. பட் அதனால அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த ஷிஃப்டை நாங்கள் எடுத்தோம். ஸோ ஐ பிலீவ் நீங்கள் வந்து இந்த லீப்பை செய்யும்போது அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்னு இருக்குதுல்ல, அதை வந்து ஹவு டிட் யூ டர்ன் இட் அரவுண்ட்?
இன்னி வரைக்கும் நிறைய பேர் நான் இன்னும் எதிரொலி இலக்கியாவாக தான் என்னை கூப்பிடுறாங்க. அதான் உண்மை. நான் வந்து தமிழை விட்டு தமிழ் செய்தியிலேருந்து 2019 நான் இல்லை. பட் இன்னமும் இலக்கியா எதிரொலி நல்லா இருந்துச்சு. இதை நிறைய பேர் சொல்கிறாங்க. அன்டில் டுடே எனக்கு ரொம்ப பெருமை. எனக்கு வந்து என்னென்னா அந்த எஸ் நான் வெளியில் வந்தோடனே ஏன்ற கேள்வி நிறைய பேர் வந்து கேட்டாங்க. பட் அட் த சேம் டைம் தே ரெக்கக்னைஸ் தட் இந்தியன் கம்யூனிட்டி சார்பாக ஒரு ஆள் சிஎன்ஏல இருக்காங்கன்றது தே ஃபவுண்ட் இட் சம்திங் தட் இஸ் வெரி பிக். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐம் ஒன் பர்சன். என் தமிழை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். என் தமிழ் சமூகத்துக்கு நான் என்ன செய்யமோ நான் செஞ்சிட்டே தான் இருப்பேன். ஸோ நிறைய வெளியில் வந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து செஞ்சேன். அதே மாதிரி நான் ரிப்போர்ட்டிங் செய்யும் போது ஆங்கிலத்தில் ஃபைல் பண்ணுறதே தமிழ் பிடிசி செஞ்சு தமிழ்லையும் நான் ஃபைல் பண்ணேன். ஸோ இட் வெண்ட் தமிழ் செய்தியில் இட் வாஸ் சிமல்டேனியஸ்லி ப்ராட்காஸ்ட். இப்போ வந்து ஒரு கண்டுபிடிப்பு செஞ்சுருக்காங்களா, தே வில் சென்ட் அஸ் டு கவர், ரைட்? அப்போ கவர் பண்ணும்போது இங்கிலீஷில் ஒரு பிடிசி செய்வேன், இலக்கியா செல்வராஜ் ஃபார் சேனல் நியூஸ் ஏஷியா அப்படின்னு செஞ்சுட்டு அதே இதை வந்து லைக் தமிழுக்காக ஒரு வெர்ஷன் செஞ்சு ஐ வில் பிரிங் இட் பேக் அண்ட் தமிழ் செய்தி டுக் இட். ஸோ த திங் இஸ் நாம் எப்படி வந்து ஐ ட்ரை டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். எப்போ எதுக்காக செய்ய முடியுமோ ஐ ஆல்வேஸ் டூ இட். தமிழுக்காக எப்போ யாருக்கு கூப்பிட்டாலும் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். டு ஐ ஃபீல் ப்ரவுட் அபவுட் where I am today? Yes, of course. நிறைய பேர் வந்து ரொம்ப திமிரு, இது வந்து they will pass these comments not to me. எனக்கு காதுபட வந்து எனக்கு I've not heard it, but of course நிறைய பேர் we always hear, those who are successful will always hear this thing. But அந்த திமிர் அப்படின்றது வந்து sometimes I feel they do deserve it because அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. திமிர் அப்படின்றத தலைகணத்துக்கு வந்து மாறும் போது தான் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இட்ஸ் ஓகே டு ஹேவ் அ லிட்டில் பிட் ஆஃப் எரகன்ஸ் பிகாஸ் டூட் ஐ earned it அப்படின்றது சொல்கிறதுக்கும் அதை வந்து தலகணமாக எடுத்துட்டு மற்றவங்கள மட்டம் தட்டி பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை வந்து நாம் புரிஞ்சுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஐ ஆல்வேஸ் கிவ் தட் டியூ ரெஸ்பெக்ட் டு whoever who earned their space in whatever they're doing. அந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வரும்போது யூ wouldn't believe it. நானும் நிறைய மன உடைஞ்ச காலங்கள் நிறைய இருக்குது. இது வரைக்கும் என்னுடைய இந்திய சமூகம், நான் வளர்ந்த பார்த்த இந்திய சமூகம் என்னை பாராட்டிட்டு தான் இருக்காங்க. இன்றளவில் எவ்வளோ இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் வந்து எனக்கு வரும். அண்ட் ஐவ் ஆல்வேஸ் பீன் ஸோ தேங்க்ஃபுல் பிகாஸ் அது வரும்போதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாட்ட காட்டுவேன், ஜெகன்கிட்ட காட்டுவேன், என் தங்கச்சி ஷர்மிலிட்ட வந்து காட்டுவேன். தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ அட்ரஸ் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் பிகாஸ் ஐ எம் நோ ஸ்டார் ஓவர் ஹியர், ஐ எம் நோ செலிப்ரிட்டி ஓவர் ஹியர். நான் வந்து செய்தி வாசிக்கிறவ. செய்தி படிக்கும்போது எனக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அண்ட் ஐ எம் ரூட்டட் டு இட். I don't entertain you guys. I don't sing. I don't dance. But I have a specific box of role நான் வந்து செய்யும் போது அதை மதித்து அதை புரிஞ்சு ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்ற சந்தோஷம் வந்து நமக்கு இருக்குது. And I believe that இது will always give us a path towards overcoming this negative criticisms. நீங்கள் சொன்னது நீங்கள் நம்ப மாட்டீங்க. ப்ரௌன் கம்யூனிட்டி வந்து நீங்கள் சொன்னீங்க, we are this Indian community. நான் வந்து இப்போ ஐம் ஓப்பன் டு a lot of international countries. CNA runs in many countries இல்லையா? எனக்கும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நம்ம சமூகத்திலேருந்து இல்லை, பொதுவாக மற்ற சமூகங்கள்ல இருந்து. என்னுடைய உடல் எடையை பற்றி, என்னுடைய நிறத்தை பற்றி. நான் வந்து ஆங்கிலம் பேசும்போது எனக்கு ஒரு இந்திய ஆக்சென்ட், ரைட், அண்ட் இந்தியன் ஆக்சென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. பட் the thing is, do I get hurt? Yes, I'm human. அது என்னை டிஸ்டர்ப் பண்ணுமா? கண்டிப்பாக. ஆனால் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குற டைம் வந்து ப்ராபப்ளி half a day, overnight, அவ்வளோதான். அதுக்கு அடுத்து வந்து அதை நான் எதிர்கொள்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஸ்ட்ராங் ஆக்சென்ட் இருக்கா? ஓகே, ஸோ வாட் ஐ டூ இஸ் அந்த வீடியோ வந்து ஐ வில் சென்ட் இட் டு a few people. Do you think I have an accent? Do you think I need to work on my pronunciation? I've done this so many times. ஓகே, எஸ் நோன்ற இது வரும். மேபின்ற வரும்போது தென் ஐ ஹவ் டு ஒர்க் ஹார்டர் இல்லையா? ஸோ ஒர்க் ஹார்டர், மேக் இட் சவுண்ட் பெட்டர். அண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, த ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்கிறதுக்கும் 2019 படித்த வீடியோக்கும் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் என்னாலே பார்க்க முடியுது. பிகாஸ் ட்ரூ இனஃப் திஸ் கிரிட்டிசிசம்ஸ் அதை நம்ம ஒரு பாசிட்டிவாக மாற்றும் போது இட் பெனிஃபிட்ஸ் மீ. என்னோட அவுட்புட் தான் நல்லா போகுது. அங்கே கிரிட்டிசைஸ் பண்ணவங்களுக்கு ஒன்றுமே நடந்திருக்காது. அவங்க வாயோட வந்து பேசிட்டு தான் போவாங்க. பட் அவங்க சொன்னதை நாம் பாசிட்டிவாக மாற்றும் போது நாம் இன்னும் ஒரு பெட்டர் பர்சனாக வரோம். நாம் இன்னும் ஒரு சிறந்த விஷயத்தை வந்து நம்ம செய்கிறோம். உடல் எடை இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு கமெண்ட். பட் த திங் இஸ், யூ சி, ஐ எம் an Indian lady. அண்ட் இந்தியர்களுக்குன்னு ஒரு அழகான
சில அம்சங்கள் இருக்க தான் செய்யும். இதை வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கிட்டதால எனக்கு இது ஒரு பொருட்டாவே தெரியலை. தமிழ் ஏன் நீங்கள் தமிழ்லேருந்து ஒரு ஆங்கில பாட்காஸ்ட் வந்து மாறுறீங்க அப்படின்ற ஒரு கமெண்ட் எஸ் நேச்சுரலாக வரும். பிகாஸ் ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், தமிழில் பேசினா மட்டுமே தான் நம்ம வந்து தமிழை வளர்க்குறோம், தமிழுக்காக நிறைய செய்யறோம் அப்படின்றது கிடையாது. தீபாவளிக்காக ஒரு பாட்காஸ்ட் செய்கிறீங்க, அதை தமிழில் செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு இல்லையா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் தட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரெண்ட். இட் ஆன்சர்ஸ் தட். அந்த தாட் வந்து உங்கள் மைண்டில் இருக்குது. உங்களோட இன்டென்ஷன் ஆஃப் என்னோட கெஸ்ட் வந்து ஹீ சோ குட், ஐ வாண்ட் ஹிம் ஆன் மை ஷோ, அவங்களுக்கு தமிழ் வராது, ஆங்கிலத்துக்கு மாறுறது அப்சல்யூட்லி நத்திங் ராங் என்னை பொறுத்த வரைக்கும். மேபி இப்போ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இஃப் யூ வாண்ட் டு go next step and do something, maybe on the end product la maybe ஒரு quick one minute Instagram video நீங்க போடலாம். இவங்க கூட பேசணும், இவங்க இதை சொன்னாங்க, you can release this kind of thing. So இந்த மாதிரி additional factors வந்து நீங்களே வந்து கொண்டு வரலாம். But I don't find anything wrong in this because எண்ணம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எனக்கு தமிழ் பேசுறதுல அசிங்கம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். தமிழ் வருதோ வரலையோ அப்படின்றத தாண்டி இப்போ ஒரு அழகான ஒரு 1 hour ஸ்பெஷல் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். If you could do this, I'm sure உங்களுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்குன்றத வந்து மக்கள் வந்து கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. So I think it's very important. Negative comments will affect us. It will affect us. ஆனா அதை வச்சு நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து நிறைய விஷயம் வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்துருக்குங்க. பட் எனக்கு வந்து a moment that you moved me to tearsன்னு சொன்னால், நீங்கள் சொன்னீங்க பல பேர் வந்து நம்ம ரோல் மாடல்ஸ் வந்து நிறையா வச்சுருக்கோம் அண்ட் அவங்கள வந்து நம்ம ரொம்ப அண்ணாந்து பார்ப்போம். ஆனால் நம்ம வந்து நம்மளே வந்து கீழ்த்தனமாக வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு empowering மெசேஜ் என்ன வந்து it affected me today in a good way. ஸோ அடுத்த கேள்வி வந்து, இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா, அதாவது உங்களை மாதிரியே நானும் வந்து சிஎன்ஏல படிக்கணும், நானும் வந்து தமிழ் செய்திக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய யோசனைகள் இருக்கும், அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரவே வராது. நத்திங் வில் கம். அந்த காலம் வந்து போயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ நம்ம அப்பா அம்மா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இன்னும் டெவலப்பிங் ஸ்டேஜ்லேயே இருந்தது. அது பில்டிங்ஸ் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், செய்தி ஆகட்டும், ஊடகமாகட்டும், எல்லாமே டெவலப்பிங். அந்த இதில் வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும், அளவு கடந்து இருக்கும். அதனால் உங்களை தேடி வரும். இன்றளவில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பாட்காஸ்ட் செய்கிறாங்க, எத்தனை பேர் நியூஸ் ரீடர்ஸாக இருக்காங்க, எத்தனை பேர் வந்து சிங்கர்ஸாக இருக்காங்க. த காம்படிஷன் இஸ் ரியல். இந்த இடத்துல என்னை தேடி வரணும்னு யாருமே வெயிட் பண்ண முடியாது. நாம தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி போகணும். இஃப் யூ நீட் டு பி திக் ஸ்கின்ட் அபவுட் இட், பி திக் ஸ்கின்ட் அபவுட் இட். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அதில் வெற்றி பெறும் போது அதனுடைய அந்த முழு அம்சத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க, தெரியுமா? ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் வந்து அந்த அப்பையிலேருந்தே வந்து நான் அந்த மாதிரி ஆள் தான். எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணவே மாட்டேன். ஐ புஷ் அண்ட் ஐ வில் புஷ். ஐ திங்க் இஃப் யூ ஸ்பீக் டு மிஸ்ஸஸ் பவலம், இஃப் யூ ஸ்பீக் டு மிஸ்டர் ராசன், மிஸ்ஸஸ் பவலம்கிட்ட என்னை வாய்ஸிங் என்னை பாஸ் பண்ணுவீங்க, மிஸ்ஸஸ் பவலம் கேளுங்க. வாய்ஸிங் அப்போ வந்து அப்போ தான் ஜாயின் பண்ணேன். ஒரு இன்டர்னா, ஒரு பார்ட் டைமரா. ஐ வாஸ் அ பார்ட் டைமர் அண்ட் இன்டர்ன். Nobody goes to a senior and says எனக்கு வாய்ஸிங் சொல்லித்தாங்க. பட் ஐ டுக் சான்ஸ் at it. அவங்களே நினச்சிருப்பேன் இது என்ன இப்போ தான் வந்து சேர்ந்துச்சு, அதுக்குள்ளே வந்து வாய்ஸிங் கேட்குறாங்க அப்படின்ற தாட் நிறைய பேருக்கு இருந்தது. ஷீஸ் ட்ரைங் டு ஜம்ப் த கன். பட் த திங் இஸ் ஐ வாஸ் ஸோ impatient because I need to achieve. Time is so, it's so essential. I can't afford to have 2 years to become a presenter. I have to. ஸோ உங்களுக்கான அந்த டைம் லைன் வந்து நீங்கள் தான் செட் பண்ணணும். 10 வருஷத்துலேயும் நீங்கள் நியூஸ் காஸ்ட் ஆகலாம், 2 வருஷத்துலேயும் ஆகலாம், 6 மாதத்துலேயும் ஆகலாம். How fast do you want to go? 6 மாதத்தில் ஆகணும்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், இது எல்லா விஷயமும் நீங்கள் தான் செய்யணும். I think that's where a lot of us lag. ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறோம், அந்த வேணும்னு நினைக்கிறத அடையிறதுக்கு சரியான எஃபர்ட் வந்து நம்ம போடுறது கிடையாது. அண்ட் யூ பிளேம் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் எக்ஸப்ட் ஃபார் யோர் செல்ஃப். அதை நான் நிறைய பார்த்துருக்கேன். பிகாஸ் நானே வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு இது வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது நான் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலன்றதை பார்க்க மாட்டேன், அவங்க ஏன் எனக்கு சரியாக மார்க் போடல அதை தான் நம்ம சொல்லுவோம். த ஃபர்ஸ்ட் திங் வி டூ, ஐ டிடன்ட் ஹேவ் டைம் டு டூ. தேர்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ் நம்ம கொண்டு வருவோம். ஆனால் நாம் வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து இறங்கி செய்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம விட்டுடுறோம். அண்ட் ஐ திங்க் அந்த ப்ராப்பர் அப்ரோச் வந்து ரொம்ப முக்கியம். ப்ரொஃபஷனலாக நடந்துக்கணும். இஃப் யூர் சீரியஸ் அபவுட் சம்திங், you will go all out to do it. இந்த ஜேர்னியில் வந்து நிறைய பேர் வந்து உதவி நமக்கு தேவைப்படலாம்.
அண்ட் இட்ஸ் ஓகே. அவங்க எல்லாரும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துட்டு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை செஞ்சுட்டு அவங்க வந்து இதில் வந்திருப்பாங்க. அந்த ஜேர்னியில் வந்து அவங்களுக்கும் தெரியும். யூ சி அட் தி எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ ஐம் அ வெரி ஃபிலசாபிக்கல் பர்சன் இன் தட் சென்ஸ். நான் ரொம்ப வந்து க்ளோஸாகவும் பார்ப்பேன், நான் ரொம்ப ப்ராடாகவும் நான் பார்ப்பேன். உலகத்தில் இத்தனை பேர் வந்து ஒரு சீசோ மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க இந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் வந்து இருக்காங்க. அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் this person has to connect with this person to find a balance. And அந்த பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து I can't say நான் வந்து பிரியாட்ட வந்து நான் ஒன்று கேட்க மாட்டேன், நான் வந்து it doesn't work that way. It all happens with connections, but you need to find the right dots, right connections. ரைட் இல்லையா? சும்மா இவங்க பேசுகிறாங்கன்ற இவங்க கிட்ட வந்து நம்ம போக முடியாது. இப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த் வேறையா இருக்கலாம். யூ ஆல்வேஸ் நீட் டு, அதான் நான் சொன்னேனே, நம்ம அண்ணாந்து பார்க்குறோம் இல்லையா, அவங்க மூலியமாக நமக்கு ஒரு ஹெல்ப் வரும்போது யூ ஜம்ப் so many levels up. அது நம்ம யாருமே செய்ய மாட்டோம். பிகாஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கே இருக்கும். நான் எப்படி போய் அப்படின்றது, யாருமே பெரிய ஆள் இல்லைங்க. எல்லாருமே நான் எப்படி இருக்கேனோ நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒரு சாதாரண நிலையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். வி ஆர் ஆல் 0 when we start. இப்போ எல்லாரும் 100க்கு போகலாம். நான் இப்போ சொன்னது என்னோட கதை. அவங்களுக்கும் இதே மாதிரி நிறைய கஷ்டங்கள் சவால்கள் தாண்டி தான் அந்த 100க்கு வந்து அவங்க போய் நிற்கிறாங்க. இதை வந்து நம்ம மறக்கவே கூடாது. ஸோ anyone can move from 0 to 100, but you need to be very smart about it. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஸ்ட்ராட்டஜிக்காக வேலை செய்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு கன்னிங்காலாம் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு வந்து நான் இலக்கியா சொன்னாங்க. ஐயோ, பட் யூ நீட் டு பி வெரி ஸ்ட்ராட்டஜிக் இல்லையா. நாம் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறதாலே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்து செய்கிறோம். அந்த மாதிரி தான். ஸோ ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் இது இம்பாசிபிள், கேனாட் டூ இட் அப்படின்றது கிடையாது. ஃபெயிலியர்ஸ் ஆர் பவுண்ட் டு ஹேப்பன் அண்ட் இட்ஸ் ஓகே டு ஹேப்பன். ஆனால் நான் செய்யவே முடியாதுன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்காது. I have to say இலக்கியா, நான் ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துக்கிட்டு நான் ஏன் இவ்வளோ மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் இன்னைக்கு ஸ்டூடியோவுக்கு நடந்து வந்தப்போ ஃபீலிங் ரொம்ப உடம்பு முடியாமல் கொஞ்சம் அன்வெல்லாக தான் வந்தேன். எடுத்துட்டாங்க. ஆனா நான் இப்போ உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ற ஒரு நினைப்பே இல்லை. அண்ட் ஐ திங்க் அதை நீங்க சொன்னீங்க, ஐம் நாட் அ ஸ்டார், sitting on this. And அதான் இந்த ஆன்சர் நான் தேடிட்டு இருந்த ஆன்சர்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க உங்க கதையை சொல்றீங்க, ஆனா நீங்க அந்த சொல்ற விதம் வந்து நான் வந்து எனக்குள்ள ஒரு இலக்கியாவை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நான் ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனையை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அது மாதிரி நாங்க இங்க ஒவ்வொரு மாதமும் உட்காந்து நிறைய பேரை பேட்டி எடுக்கும்போது சில நேரத்தில் வந்து ஒரு இடைவேளை தெரியலாம். இவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க, ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாந்து பார்ப்போம். ஆனால் நான் உங்ககிட்ட உட்காந்து பேசும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு இடைவெளி தெரியவே இல்லை. அதுக்கான காரணம் வந்து நீங்கள் வந்து உங்களை எப்படி கேரி பண்ணுறதுனால தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் கடந்து வந்ததுக்கு நிறைய வாழ்த்துக்கள். எங்கள் கூட வந்து உங்கள் கதையை பகிர்ந்து கொண்டதுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் சேஃப்லி சொல்லலாம், நானும் பிரியங்காவும் இன்னைக்கு இங்கேருந்து இந்த ஸ்டூடியோ விட்டு கிளம்பும் ரொம்ப நல்லா தூங்குவேன். ரீவைண்ட் பண்ணி. No, I just want to add, the thing is, நம்மளை வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து அண்ணாந்து வந்து லைக் இலக்கியா நீங்கள் வந்து நல்லா பேசுவீங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாம் வந்து ரெஸ்டாரண்ட் போகும்போது, மலேசியா போகும்போது, அங்கே இருக்கிறவங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது யூ ஃபீல் குட், யூ ஃபீல் ஃபென்டாஸ்டிக். ஆஃப்கோர்ஸ். பட் த திங் இஸ், எனக்கு ஒரு விஷயம், நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை நான் ரிமைண்ட் பண்ணுவேன். அவங்க இடத்துல நானும் இருந்திருக்கேன். when I saw celebrity, நானும் தான் போய் பேசியிருக்கேன். எனக்கு உங்கள் தமிழ் பிடிக்கும், எனக்கு நீங்கள் செய்கிறது பிடிக்கும், நாம் எல்லாருமே செஞ்சுருக்கோம். ஓகே. அண்ட் இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன்னா திரும்ப இறங்கிறதுக்கோ இல்லை வந்து போகிறதுக்கு யூ cannot predict anything. ஆனால் ஒரு விஷயம் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது வந்து மற்றவங்களோட admiration. and if I can encourage சில இளையர்கள் டு இன்னும் வந்து நல்லா தமிழ் பேசுகிறதுக்கோ இல்லை இந்த மீடியாக்குள்ளே வரத்துக்கோ ஒரு ஜேர்னலிஸ்டாக ஆகிறதுக்கோ ஐ வுட் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் இன்டிஃப்ரெண்ட் டு எனி ஒன். நீங்கள் செய்கிறது நான் செய்கிறது ஆல் ஃபேன்டாஸ்டிக் இன் அவர் ஓன் வேஸ். உங்கள் வயசுக்கு நீங்கள் இப்போ இந்த பாட்காஸ்ட் செய்கிறது இட்ஸ் அமேசிங். உங்கள் வயசில் நான் இந்த மாதிரி எதாவது செஞ்சேன்னா ஒன்றுமே செய்யலை. பட் இந்த மாதிரி வந்து ஒரு பாட்காஸ்ட் செய்யணும், அதை செஞ்சு வந்து அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறது தெரியுமா. நிறைய பேர் ஆரம்பிச்சிருவாங்க,
விட்டுருவாங்க. அது வந்து காணாம போயிடும். அது காணாம போகாம வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் வி நீட். அண்ட் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நம்ம செய்யணும்னா we are no different. நானும் I admire, this is my takeaway. இதே தான் என்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்க ஒரு takeaway எடுப்பீங்க. This is what we do to each other. This is what I was talking about, human connections. All of us have something to give and take. அதை நம்ம சரியா பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே பயனுள்ளதா அமையுன்றது தான். This is an example, you know, in that sense. நீங்க CNAக்கு போயிட்டீங்க, you are representing us and we are so proud of you. What's nextனு கேட்டா உங்களோட பதில் என்ன? To become the next Glenda Chong. இல்ல It's out there. எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா? Why not? இல்லையா? ஏன் நாம அவங்க நீங்களாம் வீட்ல வந்து ஒரு போஸ்டர்ல ஒட்டுறதே கிடையாதா? The thing is, I'm not a greedy person. பட் யூ ஆர் ரைட். அடுத்தென்னன்ற கேள்வி நமக்கு இருக்கணும். அப்போதான் நீங்கள் அடுத்தடுத்து வந்து ஏதாவது ஒரு முயற்சி வந்து செய்வீங்க. இப்போ நான் ஏஷியன் ஆஃப் பெல்ட்டை வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அடுத்தது அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு டூ பிகர் ஷோஸ், ப்ரைம் டைம் ஷோஸ், விச் இஸ் சிங்கப்பூர் டுநைட், ஏஷியா டுநைட். இல்லையா, ஐ ஆல்சோ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் கம்யூனிகேஷன்ஸ். எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு காம்ஸ் பர்சனாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஐ ஹேவ் டன் தட் பிஃபோர். அந்த மாதிரி ஒரு சரியான கிடைக்கிறது அப்படின்றத தாண்டி எனக்கு எப்போ அந்த சரியான டைம் அப்படின்றது இருக்குது. பிகாஸ் ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில் அ ஃபியூ கோல்ஸ் ஓவர் ஹியர். இப்போ நான் வந்து ஐ ஆம் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நல்ல பிரேக்கிங் நியூஸ் அண்ட் லைவ் நியூஸ் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். பட் தேர்ஸ் அ லாட் மோர் ஐ நீட் டு டூ. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்களா, மை ரைவல்ஸ், யூ நோ, வி ஹேவ் Glenda Chong, we have Dawn Tan, we have Steve Lai, ஜூலி யூ. இவங்க எல்லாரும் எத்தனை வருஷமாக இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதில் வந்து ஐம் அ நியூ கிட் இன் தட் பிளாக் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சாதிக்கிறதுக்கு. இன்னும் நிறைய பேருக்கு நம் சமூகத்தை தாண்டி இப்படி ஒரு இந்தியன் ப்ரெசென்ட்டை இருக்காங்க இன் சிஎன்ஏ, இன் இங்கிலீஷ். அவங்க தமிழ்லையும் பேசுவாங்க, ஆங்கிலத்திலையும் பேசுவாங்க. அப்படின்றத ஒரே மேடையில் நின்று அதே மேடையில் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சிஎன்ஏயோட இவெண்ட்டில் வந்து செய்யணும். அண்ட் தட் will make me so proud. It will be on my Instagram one day. அதுதான் என்னோட very short-lived dream, but it will come true. ஓகே, இப்போ வந்து நம்ம உங்க தொழில் பயணத்தை பத்தி பேசுறதுனால ஒரு சின்ன ஃபன் செக்மெண்ட். Okay. இந்த எபிசோட் வந்து தீபாவளி ஸ்பெஷல் இல்லையா? அதனால தீபாவளியை ஒட்டி சில கேள்விகள் கேட்டே ஆகணும். இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலையே. ஓகே, Fun question. Okay. On the spot, yeah. சொல்லுங்க. முதல் கேள்வி, இலக்கியாவோட வீட்ல தீபாவளி கொண்டாட்டம் எப்படி ஆரம்பிக்கும்? உங்களோட ப்ரெப்பரேஷன்ஸ்? நாங்கள் ஒரு 9 மணிக்கு தான் எந்திரிப்போம். இதை நான் சற்றும் திருப்பியும் எதிர்பார்க்கவில்லை. நிறைய வருஷம் வந்து நான் தீபாவளியை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஐ வாஸ் ஸோ இன்வால்வ்ட் இந்த வேலையில். வந்து என்னென்னா, நான் தீபாவளி அன்றைக்கே வேலை செஞ்சுருக்கேன். என் பிள்ளைங்க வளர்றதை நான் பார்க்கல. இந்த ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து எனக்கு எப்பயுமே இருக்குது. ஸோ யூஸ்வலி தீபாவளி இஸ் மோர் லைக் ஸ்பெண்டிங் டைம் வித் த ஃபேமிலி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப சில்லாக தான் இருக்கும். நம்ம எந்திரிக்கும் போது we try to go to temple. கண்டிப்பாக அது வந்து we try to bring, because பிள்ளைங்க வந்து ரொம்ப அது ஒரு பழக்கம் வழக்கமாக வந்து அதை மாற்றணும் அவங்கக்கிட்ட அப்படின்றதுக்காக அப்படி தான் வந்து ஆரம்பிக்கும் தீபாவளி. பட் இட்ஸ் வெரி சில். ஐ லைக் டு ஸ்பெண்ட் மை டே வித் மை ஃபேமிலி. விசிட்டிங் வந்து ப்ராபப்ளி 1 or 2 வீடு தான் நான் வந்து போவேன். பட் ஐம் அ வெரி வெரி ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஆக்சுவலி. இப்போது முக்கியமாக ஏன்னா வந்து ஐ திங்க் என்னோட கரியரில் வந்து நான் நிறைய சாதிச்சிட்ருக்கேன். பட் அந்த பேலன்ஸ் ஈவன் ஐ ஃபீல் டு டூ ஸோ. அந்த ஒரு கரெக்டாக பசங்க, பிகாஸ் ஐ காட் மேரிட் when I was 23, first child at 24, second child at 27. Now I'm a settled mummy turning 32 next week. So அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஐ ஃபீல்ட் எஸ் அ மம். எனக்கு அந்த கில்ட் ஃபீலிங் வந்து இருக்குது. எவ்வளோதான் கரியரில் நம்ம எவ்வளோ சாதித்தாலும் முக்கியமான மூமெண்ட்ஸில் நான் இருந்தது கிடையாது. பிகாஸ் ஐ யூஸ் டு ஒர்க் 14 hours 17 hours. விரும்பி நான் வேலை செஞ்சேன்றதை தாண்டி நான் விரும்பி இருந்தேன். என் வேலை, நான் காலையில் எந்திரிச்சேனா, குளிச்சேனா, வீட்டை விட்டு கிளம்பின உடனே ஐ கோ இன் டு தட் மூட். எனக்கு வந்து வீட்டில் யார் இருக்கா, என்ன செய்கிறா, எதுவுமே வந்து பார்க்க மாட்டேன். பட் நவ் ஐவ் சேஞ்ச்ட் பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன தான் சாதிக்கணும்னு நினச்சாலும் டு சக்சீட் இன் அவர் கரியன்றதை தாண்டி யூ நீட் டு ஆல்சோ சக்சீட் இன் லைஃப். அதில் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாட்டி என்ன அப்படின்ற. ஸோ அதுதான் தீபாவளி அன்னைக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்வினா, வீட்டில் நம்ம என்ஜாய் பண்ணுவோம், பட்டாசு வெடிப்போம், கோயில் முடிஞ்சால் போவோம். 2வது கேள்வி, இந்த தீபாவளி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா அது யாரா இருப்பாங்க? ஐயோ, ஒருத்தங்க இப்படி ஓகே ரொம்ப
இவங்க டிஸ்கவுண்ட் வாங்கிக்கிறாங்க. கொஞ்சம் சலுகை. நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி நன்றி சொல்றதுக்கு. பட் ஐ திங்க் ரொம்ப அண்டர் அப்ரிஷியேட்டட் வந்து என்னோட ஃபேமிலி தான். இப்போ கூட நீங்கள் பாருங்க, இந்த இன்டர்வியூவில் எத்தனை தடவை மிஸ்ஸஸ் பவலம்மை மென்ஷன் பண்ணேன், மிஸ்டர் குணாலனை மென்ஷன் பண்ணேன், மிஸ்டர் ராசனை மென்ஷன் பண்ணேன். மை ஃபேமிலி இஸ் சம் ஒன் நான் வந்து கொஞ்சம் டேக் அட்வான்டேஜ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. எனக்கு ஐவ் காட் வெரி ஸ்ட்ராங் ஃபேமிலி சப்போர்ட். அவங்க இல்லாட்டி வந்து என்னோட பிள்ளைங்களை அவங்க வந்து நான் வேலைக்கு இவ்வளோ லாங் ஹவர்ஸ் வேலை செய்யும் போது மீடியாவில் இருக்கும் போது இட்ஸ் வெரி வாலடைல், நத்திங் இஸ் ஃபிக்ஸ்ட். இந்த டைமில் பிரேக்கிங் நியூஸ் நடந்துச்சா போய்டும், யூனோ வி ஹேவ் டு கோ, லாங் ஹவர்ஸ் இஸ் இன்எவிட்டபிள். அப்படி இருக்கும் போது வந்து இவங்க ஹேவ் ஆல்வேஸ் பீன் தேர் ரூட்டிங் ஃபார் மீ. ஸோ அதனாலேயே வந்து பிள்ளைங்க என்னை கேட்டாலும் அதில் சமாளித்து அவங்கள வந்து பார்த்துப்பாங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் மை அம்மா. மை அம்மா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. அவங்க தான் மை மெயின் ரைவல் என்னோட டீனேஜ் இயர்ஸில். பட் ஷீ இஸ் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் டுடே. அண்ட் அம்மா வந்து ஷீ இஸ் வெரி கான்சர்ன். இன்னி வரைக்கும் நான் அவங்களுக்கு பேபி தான். ஸோ நல்லா யூனோ ஷீ ஹேஸ் பீன் தேர் த்ரூ அவுட் எவ்ரி திங். என்னோட சிஸ்டர் ஆல்சோ ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட். அவங்க வந்து ஷீ கிவ்ஸ் மீ, ஷீ இஸ் த பெஸ்ட் கிரிட்டிக் I've ever gotten. என்னை யார் வந்து நாரடிக்கிறாங்களோ இல்லையோ, என் தங்கச்சி வந்து இது சரி இது தப்புன்றத பாயிண்டாக சொல்லி அவ்வளோ ஷில் பி ஸோ கிரிட்டிக்கல். I've teared even sometimes. பட் அவங்க சொல்கிறது என்னோட நல்லதுக்குன்னு எடுத்து நான் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கேன். She is amazing in that sense. So thank you, Sharmili. My appa, he's my closest friend. Of course, to all of us, I'm sure. We all speak about our dads. Jagan, my husband. ஜெகன் வந்து எப்படி நான் சொல்கிறது, அப்பா அம்மா நான் இப்போ நம்ம வீட்டில் வந்து இருக்கும்போது ஜெகன் தானே வந்து அங்கே இருக்காங்க. ஸோ நான் வந்து போகும்போது he will really take care of the kids. And one thing is, sometimes நான் சொன்னேன் இல்லையா, கிரிட்டிசிசம் வரும், நான் ரொம்ப டவுன் ஆகிடுவேன். பட் I'm one person, I don't show it out beyond my inner circle. அந்த இன்னர் சர்க்கிள் தாண்டி யாருக்குமே வந்து நான் ஒரு அப்செட்டாக இருக்கேன், ஐம் அஃபெக்டட் பை சம்திங்கிறது வந்து தெரியாது, கோவம் வந்தாலும் தெரியாது. பட் ஜெகன் வந்து ஹேஸ் ஆல்வேஸ் பீன் வெரி பாசிட்டிவ் அந்த இதில். அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் என்கரேஜ் மீ. ஒரு ஒய்ஃப்னா வந்து இதுதான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி யூனோ ஐ ஸ்டில் ஹேவ் தட் மெசேஜ் ஹி சென்ட் மீ டுடே, யூ ஆர் மை பில்லர் அண்ட் யூ ஆர் மை support. He's this kind of because of the criticism that came, and when I share it with him, he'll be like, you are our pride, do well and don't get all this, don't be affected by this. So வீட சமாளிக்கிறத தாண்டி என்னோட emotions, என்னோட கஷ்டங்களையும் வந்து அவரு he tries to handle it and motivate me. I'm very thankful. So Jagan, thank you very much. The journey wasn't an easy one. நானும் நிறைய குட்டுப்பட்டு தான் வந்திருக்கேன். And I'm one person, நான் நன்றி மறக்க மாட்டேன் எந்த ஸ்டேஜ்லேயும். நான் எங்கேருந்து வந்தேன்றதை நான் மறக்கவே மாட்டேன். ஸோ தட்ஸ் வை when you said one person, I'm like, who's that one person? I mean, we can thank God and move on. But நம்ம கூட இருக்கிறவங்களை வந்து நாம யூஸ்வலி மறந்துடுறோம். And I'm guilty of it. So yes, thank you for letting me thank so many people. ஆமாம். Okay, இலக்கியா, எனக்கு சொல்ல பிடிக்கல அந்த லாஸ்ட் லைன். உங்களை விடுறதா எங்களுக்கு ஆக்சுவலி மனசே வரல. பட் டெஃபினெட்லி கண்டிப்பா உங்களை விட்டு ஆகணும். வேற என்ன பண்றது. ரொம்ப நன்றி. இன்னைக்கு சிட் ஸ்டில் லுக் பிரிட்டியோட சேர்ந்து இந்த தீபாவளி ஸ்பெஷல் எபிசோட்க்கு ஜாயின் பண்ணதுக்கு. நீங்க சொன்ன மாதிரி நீங்க இன்னும் நிறைய சாதனைகள் கடக்கணும். அதை பார்த்து நாங்களும் உங்களுக்கு நிறைய ஆதரவு நிச்சயமா கொடுப்போம். அதை பார்க்கறதுக்கும் நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். என்ன மிக்க நன்றி இலக்கியா. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் என்னை இப்படி கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா தமிழ் சார்ந்து வந்து இல்லாமல் இப்போ ஆங்கிலத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் இட் ஹஸ் ரிடியூஸ்ட் இல்லையா. எப்போ வாய்ப்புகள் வருதோ அப்போ வந்து போகிறது. அண்ட் ஆஃப்டர் வெரி லாங் டைம் ரொம்ப மனம் நிறைந்து வந்து இருக்கு. நம்ம வேலை முடிச்சுட்டு வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்து அமேசிங். அண்ட் என்னோட பாதை, நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கறதுக்கு நிறைய கேள்விகள் கேட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். உங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி இலக்கியா, நன்றி. நம்ம விடை பெறுவதற்கு முன்னாடி பிரியங்கா டேகரோவே. தீபம் தரும் ஒளியை பொழிய உங்கள் வாழ்வில் இருள் நீங்க ஒளிமயமான வாழ்க்கை மலரட்டும். எங்களுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சிட் ஸ்டில் லுக் பிரிட்டியோட எங்களோட சேர்ந்து இந்த பேட்டியை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இந்த நிகழ்ச்சியை
என்ஜாய் பண்ணீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க நிச்சயமா இதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பா இஸ் such a blast from the pastன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த தருணம். அந்த காலத்து நினைவுகள், ஆசைகள் இப்ப ஃபுல்லா நிறைவேறிடுச்சுன்னு சொல்லலாம். இதோட நம்மளுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துடுச்சு. அடுத்த மாசம் ஒரு புது எபிசோட நாங்க 2 பேரும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பிரியங்கா மற்றும் பிரியா கிட்டேந்து உங்களுக்காக இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.